श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्. திருக்குறுகை பெருமான் தன் திருத்தாள்கள் வாழிய திருவான திருமுகத்து செவ்வி என்னும் வாழிய இருக்குமொழி என் நெஞ்சில் தேக்கினான் வாழிய எந்தைய திராசர் கிழவனார் வாழிய கருக்குழியில் புகவண்ணம் காத்தருள்வோன் வாழியே காசினியில் ஆரியனாய் காட்டினான் வாழியே வருத்தமர வந்தென்னை வாழ்வித்தான் வாழியே மதுர கவி தந்திரான் வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே. வகுளதவளமாலா வக்ஷசம் வேதபாக்ய பிரபல சமயவாதச்சேதனம் பூஜனீயம் விபுல குருகநாதம் காரிசூனம் கவீஷம் சரணமுபகதோகம் சக்ரகஸ்தேபசக்ரம். கருவிருத்த குழுநீத்த பின் காமக் கடுங்குழுவேன் துருவிருத்தம் புக்குழிலுருவீர் உயிரின் பொருள் கட்கொருவிருத்தம் புகுதாமல் குறுகையர் கோனுரைத்த திருவிருத்த தோரடி கற்றிரீர் திருநாட்டகத்தே. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களுக்குள்ளே பிரபன்னஜன கூட்டஸ்தரானவர் நம்மாழ்வார். அந்நம்மாழ்வார் அருளி செய்த சதுர்வேத சாரங்கள் 4 வேத சாரங்களாக இருக்கக்கூடிய திருவருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்கிற 4 திவ்ய பிரபந்தங்களுக்குள்ளே முதற் பிரபந்தமானது திருவருத்தம். இந்த திருவருத்தத்தினுடைய வைபவத்தை நம்முடைய முன்னோர்கள் நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, வாதிகேசரி அழகிய மணவாள ஜீயர் மற்றும் முதல் பாசுரத்துக்கு வேதாந்த வாசிரியர் 2 அரும்பதங்கள் முதலான வியாக்கியானங்கள் இருக்கும்படியான ஒரு ஆச்சரியமான திவ்ய கிரந்தம். அந்த திவ்ய கிரந்தத்தினுடைய அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியானவர் திவ்ய பிரபந்த தாரா என்று தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய இந்த உபன்யாச வைக்கரியிலே இப்பொழுது திருவருத்தத்தை விண்ணப்பிக்கும்படி நியமித்துள்ளார். அதிலேயும் 36வது பாசுரத்திலிருந்து ஆரம்பித்து 40வது பாசுர பரியந்தமாக 5 பாசுரங்களுக்குண்டான விளக்கங்களை அனுபவிக்க வேண்டும் என்பது சுவாமியருடைய நியமனம். அந்நியமனமடியாக அடியேன் அந்த 36வது பாசுரத்திலிருந்து உண்டான அர்த்தங்களை விண்ணப்பித்து சத்த பெறலாம் என்று நினைக்கிறேன். ருக்வேதத்தினுடைய சாரம்தான் இந்த திருவிருத்தம் என்பது நம்முடைய பெரியோர்களாலே காட்டப்பட்டுள்ள ஒரு ஆச்சரியமான அர்த்தம்.
அப்படிப்பட்ட அந்த ருக்வேதசாரமான திருவிருத்தத்திலே ஒவ்வொரு பாசுரத்திலே ஒவ்வொரு விதமான விஷயங்களை தெரிவிக்கிறார்கள். அதிலே இந்த 36வது பாசுரத்திலே தோழியானவள் தலைவனுடைய கொடுமையை கூறும்படியான விஷயம் இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்டுள்ளது. தொழா நெடும் சூழிருளென்று தந்தண்டாதது பயரா எழா நெடு ஊழி இழுந்த விக்காலத்தும் ஈங்கிவளோ வழா நெடுந்தும்பத்தனன் இறந்தாளம்மனோ இலங்கை குழா நெடுமாடம் இடித்த பிரானார் கொடுமைகளே. தோழியானவள் நாயகனுடைய கொடுமையை கூறும்படியான பாசுரம் என்று முன்பே விண்ணப்பித்தேன். கீழ்ப்பாட்டிலே பார்க்கும்படியான சமயத்திலே சந்தியா காலமும் வாடைக்காற்றும் வந்து இம்சித்ததை துக்கப்படுத்தினத்தை சொல்லிற்று கீழ்ப்பாசுரம் 35வது பாசுரம். அதற்கு மேலே இப்பாசுரத்திலே இருள் வந்து தோன்றிற்று, இருளாவது வந்து தோன்றிற்று. அதுவும் இல்லாமல் வாடையும் ராத்திரி காலமும் நான் முன்னே அழிக்கிறேன் நான் முன்னே அழிக்கிறேன் என்று சொல்லும்படியான விதத்திலே வந்து இப்பெண் பிள்ளையை நலிகிறபடி எப்படி நலியும்படியான விதத்தை தெரிவிக்கிறது. ஒரு ராத்திரிதான் பல யுகங்களாக தோன்றி வருத்தத்தை மேலும் மேலும் ஏற்படுத்துகின்ற இக்காலத்திலும் இந்த சமயத்திலேயும் இப்பெண்பிள்ளையினுடைய தன்மையை அறிந்து வைத்தும் இரக்கம் கொண்டு உதவாதவர் மிக கொடியவர் என்கின்றாள் இப்பாசுரத்தினால். என்னன்னா, எத்தனையோ காலமாக எம்பெருமானோடு கலக்கணும் கலக்கணும் கலக்கணும், அந்த கலக்கும்படியான பாக்கியம் ஏற்படாத காரணத்தினாலே ஐயோ இந்த பெண் பிள்ளை இப்படி துக்கப்படுறாளே, இந்த பராங்குச நாய்க்கு இப்படி துக்கப்படுறாளே, இவளிடத்தில் இப்படி இரக்கம் கொண்டு உதவலைனா என்ன பிரயோஜனம்? அவனை போல கொடியவன் மற்றொருத்தன் கிடையாது என்ன தீர்மானித்து சொல்லும்படியான விஷயத்தை இப்பாசுரத்தினாலே தெரிவிக்கிறாள். முதல்ல பாருங்க, அம்மனோ. அம்மனோன்னா என்ன? ஐயோ ஐயோ, என்ன இந்த கொடுமைக்கு அச்சப்பட்டு ஐயோ ஐயோ நாம் துக்கப்படுறோம் இல்லையா, இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுதான் அந்த கொடுமைக்கு அஞ்சி அதனுடைய வெளிப்பாடாக சொல்லும்படியான வார்த்தை. எம்பெருமானை பிரிந்து தனியே நிற்கும்படியான இத்தலைவிக்கு இருட்பொழுது ராத்திரி பொழுதானது ரொம்பவும் நெடிதாகும் மேலே மேலே நீட்டுண்டே இருக்கு. எப்படா பொழுது முடியும் எப்படா பொழுது முடியும் எப்படா பொழுது முடியும் என்ன எதிர்பார்த்திருக்கும்படியான விதத்திலே நெடிதாகும், ரொம்ப நெடிதாகவே போயிட்டே இருக்கு. அந்த பெண் பிள்ளையானவள் எம்பெருமானை விட்டு பிரிதலை பொறுக்க முடியாத தன்மை உடையவளாக இருக்கின்ற காரணத்தினாலும் ஒரு திருத்துழாய் மாலையை பெற்றாலாகிலும் ஒருவாறு தரிக்கலாம் என்று அதையே வாய் வெறிவி அதையே திருப்பி திருப்பி அதையே பிதற்றும்படியான ஆற்றாமை விஞ்சி இருக்கிறது. சரி, அந்த ஆற்றாமையானது வேறொரு விதத்தினாலே தணியுமா என்றால் அது தணியவும் தணியாது. இப்படி எம்பெருமான் இப்பெண் பிள்ளை விஷயத்திலே
இரக்கங்காட்டுவதற்கு பலவிதமான காரணங்கள் இருந்தாலும் கூட ஆனால் இறங்காமல் இருக்கின்றானே. அப்படி தனித்தனியாக கொடுமை எல்லாம் தோன்றுகிறது. ஒன்று இல்லை, கொடுமைகள் அதான சொல்ற கடுத நெடுமாடம் இடித்த பிரானார் கொடுமைகளே. பன்மை பாருங்க, ஒன்று இல்லை, பல பல எவ்வளவு கொடுமைகள். ஐயோ என்ன கொடுமைப்பா, என்ன கொடுமைப்பா, என்ன கொடுமை. முன்காலத்திலே ஒரு பிராட்டியினுடைய பொறுக்க முடியாத தன்மைக்கு இறங்கி அந்த பிராட்டியினுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக இலங்கையை அழித்து உதவினாரே ராமாவதாரத்திலே. அதே அந்த ராமாவதாரத்திலே இருக்கிற எம்பெருமான் தானே இப்பொழுது அர்ச்சாவதாரமாக எழுந்தருளி உள்ளான். அவ்வாறு இருக்கும்படியான இந்த சமயத்திலே அவன் அந்த ராமாவதாரத்தில் உதவின மாதிரி இப்பொழுது உதவக்கூடாதா? அந்த இயல்பு மாறிவிட்டதா? இவளை காப்பாற்றக்கூடாது, இவள் விஷயத்திலே கொடிய ஒரு செய்கையை செய்யும்படியானது எங்கனே என்று சொல்லும்படியான விதத்திலே இருக்கிறார். அதைத்தான் ஆழ்வார் பாசுரத்திலே இலங்கை குழா நெடுமாடம் இடித்த பிரானார், இலங்கை குழா நெடுமாடம் இடித்த பிரானார். லங்காபுரியில் உள்ள கூட்டமான பெரிய மாளிகைகளை எல்லாம் தம் சேனையை கொண்டு இடித்து தள்ளின தலைவர். அப்படி அந்த காரியத்தை பண்ணி சீதா பிராட்டிக்கு சந்தோஷத்தை உண்டாக்கினது போலே இப்பின்பள்ளியை இந்த இடத்திலே காப்பாற்றக்கூடாதா? அப்போ என்ன, விபவாவதாரத்திலே காப்பாற்றுவன் அர்ச்சாவதாரத்திலே காப்பாற்ற மாட்டான் என்று ஏதாவது நியதி இருக்கிறதா? ஏதாவது வரன்முறை இருக்கிறதா? அதான் கேட்குறான். அன்னைக்கு காப்பாற்றுற மாதிரி இன்னைக்கு காப்பாற்ற முடியும். அப்போ இருந்த எம்பெருமான் வேற, இப்போ இருக்கிற எம்பெருமான் வேறன்னு சொல்ல முடியுமா? இல்லையே, எல்லாம் ஏகத்தத்துவம் தானே. வானவர்கள் சந்தி செய்ய நின்றான், அரங்கத்தி அரவின் அணையான் என்று சொன்னவன் எங்கேருந்து வந்தான்? அவன் பரமபதத்திலேருந்து வந்தவன் தான். அவன் வந்தான். மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றவனும் அரங்கத்து அறைந்தவனும் ஒன்று மாதிரி அந்த எம்பெருமான் தான் விபவாவதாரங்களை பண்ணினான். திருமங்கி ஆழ்வார் ஆச்சரியமாக கண்ணுமே திருத்துகந்த காளா என்னும் கடிபொழில் சூழ் கடபுரத்தன் கரியே என்னும் மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் வட திருவேங்கடம் மேய மைந்தா என்னும். அது ஆச்சரியமாக நமக்கு ஒரு அர்ச்சாவதாரத்தையும் விபவாவதாரத்தையும் சேர்த்து சொல்லும்படியான ஒரு ஆச்சரியமான பாசுரங்கள் எல்லாம் நமக்கு காண கிடைக்கிறது. ஆகையினாலே விபவாவதாரத்து எம்பெருமான் தான் அர்ச்சாவதார எம்பெருமான். அன்னைக்கு ராமாவதாரத்திலே உதவினவன் இன்றைக்கு ஏன் உதவக்கூடாது என்கின்றாள். திருவரங்க கலம்பகத்திலே ஒரு ஆச்சரியமான பாசுரம் பாருங்கோ. கடல் வழிவிட நிசிச்சரர் பொடிபட விருகண் சீரி வட கையிலையில் எழுவிடை தழுவது மறந்தாரோ அடலரவம் அமளியில் துயிலும் அரங்கேசர் இரர் கடவர் இலர் முருகலர் துளவும் இறங்காரே. திருவரங்க கலம்பத்தில் சொல்றார், பா கடல் வழிவிட்டது சேதுபந்தனம் பண்ணி நிசிச்சரர் பொடிபட அவள்லாம் நிசாச்சரர்கள்லாம் அவள்லாம் மொத்த பேரும் போயும் வடகையிலில் இடவை தழுவியது. அந்த வட கையிலையில்
எழுவிய இடை தழுவியது அதையெல்லாம் மறந்துட்டாரா? அதெல்லாம் மறந்துட்டாரா? அன்றைக்கி அத்தனை காரியத்தையும் பண்ணினாரே, சீதா பிராட்டி கோதரம் பண்ணார். உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து பெண்ணார்க்கையா புண்டு தாமுத்த பேதல்லாம்னு தெரிவித்தாரோ இல்லையோ, அப்படி பண்ணினவர் அவர்தான் அடலரவம் அமளியில் அதிதுயலும் அரங்கேசர் இடர் கெட வருகிலர் இடர் கெட. அன்றைக்கி ராமாவதாரத்தில் இருந்தவர் தான் இன்றைக்கி அரங்கனாக இருக்கார், ரங்கேஸ்வராக இருக்கார். அவர் இடர் கெட வருகிலர், இடர் கெடுவதற்காக நம்மை காப்பாற்றுறதுக்கு வரமாட்டேன்றார். முருகலர் துளவும் இறங்காரே என்பது இதற்கு பொருத்தமான பாசுரமாக நம்முடைய பெரியோர்களாலே காட்டப்பட்டுள்ளது. அப்ப சுவாமியினுடைய திவ்யார்த்த தீபிகையிலேயும் இந்த பாசுரத்தை அவர் எடுத்து காட்டியுள்ளார். அதுவும் இல்லாமல் அப்பொழுதும் எம்பெருமான் அந்த ராவணவதத்தை பண்ணினது பிராட்டி பக்கலிலே இருந்த இரக்கத்தால் அன்று இலங்கையை அழித்தது. துஷ்ட நிக்கிரகம் செய்து தம்முடைய பிரபுத்துவத்தை நிலைநிறுத்திக் கொள்ளும் பொருட்டாகவே இக்காரியத்தை பண்ணினான் என்று இப்படியும் கூறினாளாம். பாருங்க, சீதா பிராட்டிக்காக இந்த காரியம் பண்ணலை. நீங்க என்னமோ நினச்சிட்டோங்கோ, அப்படி இல்லை. பிராட்டி பக்கத்தில் இரக்கத்தாலே இலங்கையை அழிக்கவில்லை. என்ன அவன் என்ன சொல்லிட்டு வந்தான்? அவதாரத்துக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? சகிதேவைருதிர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிகி அர்த்திதே மானுஷே லோகே யக்ஞே விஷ்ணு சனாதனா. ராவணவதத்துக்குத்தான் முக்கியமான அவதாரம் பண்ணினது. அந்த ராவணவதம் துஷ்ட நிகிரகம் செய்து தான் பிரபு என்பதை நிலைநாட்டிக் கொள்வதற்காகவே இவ்வாறு பண்ணினால் போரும். இந்த இடத்துல பாருங்கோ, பெரியவாச்சாரினுடைய வியாக்கியானம் பாருங்கோ. ஒருத்திக்காக கடலை அடைத்து, ஒருத்திக்காக சீதா பிராட்டிக்காக கடலை அடைத்து ராமன் என்றும் லக்ஷ்மணன் என்றும் எழுத்து வெட்டின அம்புகளை புகவிட்டு, ராமன் விடுற அம்புலையும் ராமன் பேர் இருக்கும், லக்ஷ்மணன் விடுற அம்புலையும் லக்ஷ்மணன் என்று பேர் இருக்கும். எழுத்து வெட்டின அம்புகளை யார் விட்டான்னு தெரியணும் இல்லையோ, இது விட்டது யாரு என்ன தெரியணும் இல்லையோ. அப்படி அம்புகளை புகவிட்டு குட்டிச்சுவரும் மட்டை செங்குமாக்கி கோணாமான ஆக்கிட்டான். அந்த லங்கா ராஜ்யத்திலே பாழ் இலங்கை பாழ் படுப்பதற்கண்ணி எல்லாத்தையும் தெக்கும் மூலடியே போக பண்ணின இந்த உபகாரகனுடைய இந்த நீர்மையெல்லாம் எங்கே குடிபோய்த்தோ என்கிறாள் என்று எம்பார் அருளி செய்வர். இப்படி இந்த லங்கா ராஜ்யத்தையே குட்டிச்சோராக்கினவர், இப்படிப்பட்ட உபகாரத்தை பண்ணினவர், அப்படி நீர்மையோடு கூடியிருக்கும்படியான அந்த ராமபிரானுடைய நீர்மை இப்பொழுது இந்த அர்ச்சாவதார காலத்திலே எங்கையா போயிடுத்தோ, எங்கே குடி போய்த்தோ என்கிறாள். அதான் அப்படின்ட்டு இந்த பெண் பிள்ளை சொல்லுகிறாள் என்று யாரு? எம்பார் அருளி செய்வர், எம்பார் அழிகை செய்வர். எம்பாருடைய ஆச்சரியமான நிர்வாகம். இது தவிர இன்னொன்று பாருங்கோ, இதுவும் அழகுதென்று உண்டாயிருக்கலாகாதென்று அசூயாலே அழித்தானித்தனை ஒருத்திக்காக உதவினவன் கான் என்கிறாள் என்று திருமலை நம்பி அதான் மாமா சொல்றாரு பாருங்க. எம்பெருமானுக்கு நம்ம கண் முன்னே இந்த லங்காபுரி இவ்வளோ அழகா இருக்கா,
இவ்வளோ அழகா, இது இப்படி இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது என்று அசூயையாலே, அசூயை பிடிச்சுடு. யாருக்கு? எம்பெருமான். பாருங்க, எம்பெருமானுக்கு அசூயை உண்டா? கிடையவே கிடையாது. ஆனாலும் இந்த பெண் பிள்ளையை படுத்தும்படியான பாட்டை பார்த்து அவனுக்கும் அசூயையாலே அதை அழித்தான். அவன் ஒருத்திக்காக உதவினவன் அல்லன் கான். அவன் அந்த சீதா பிராட்டிக்காக உதவினவன் அன்று. நம்முடைய ஊர் அயோத்தி. அயோத்தி எப்படி இருக்கும்? அயோத்தியை போல ஒரு சமானமானது அப்படி இருந்ததுன்னா அது என்ன? அயோத்தியும் லங்கா ராஜ்யம் சமானம் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அதனாலே அவன் பண்ணினான்னு திருவள்ள நம்பி எங்கள் திருப்பதி சுவாமி ஆச்சரியமாக இந்த சமயத்தில் சொல்லுவார். பழைய காலத்தில் ஆச்சாரிய புருஷால் ஒரு தத்யாராதனன்னா, இப்போ கூட நம்ம வானமாமலை வனத்திலே நாங்குநேரி வானமாமலை வனத்திலே வானமாமலையில் ஆச்சாரிய புருஷால் என்றால் முதல் தரை, அப்புறம் அவளுக்கு கீழே 2வது, அப்புறம் 3, இப்படி படிப்படியாக அந்த கிரேடு 1, கிரேடு 2, கிரேடு 3ன்னு வச்சுருப்பான். அப்படி இருக்கும்படியான முதல் தரையில் ஒரு சாதாரணமானவர் ஒருத்தர் போய் உட்காந்துட்டார். உடனே அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் என்னடா இது, இவனை எழுந்து போகணுன்னு சொல்ல முடியாது, எப்படி எழுந்து போக பண்ணணும், இவனோட உட்காந்து நம்மளால் சாப்பிட முடியாது, என்ன பண்ணுறது. ஒருத்தர் பார்த்தார். என்ன பண்ணார் தெரியுமா இல்லையோ? டக்குன்னு நம்ம கை படுற மாதிரி அங்கே பக்கத்தில் வச்சுருந்த தீர்த்த பாத்திரத்தை தள்ளிவிட்டாராம். தள்ளின உடனே அந்த இடம், அவர் உட்காந்துருந்த இடம்லாம் மொத்தம் ஜலமாகிடுச்சு. சுவாமி பார்க்கா, தேவர் இந்த இடத்துல நின்றது அந்த தீர்த்தத்துக்கே பொறுக்கலை. தேவர் உட்கார வேண்டிய இடத்துல எல்லாம் பாருங்க. இது என்ன? ஒரு சிவைட்டவர் உட்காரலாமான்னா ஒரு கிரமம் என்பது இருக்கும்படியான சமயத்திலே அத்தை மாறாட்டக்கூடாது. ஐயோ, என்ன அசூயா இவருக்கு, என்ன அசூயை! நான் உட்காந்துட்டேனா, அதுக்காக இருக்கிற தீர்த்த சொம்ப கீழே தள்ளிவிட்டு எனக்கே உட்காரத்துக்கு இஷ்டமில்லைன்னு காமி அசூயாலே என்ன சொல்லாராம். ஐயோ, எனக்கு அசூயே கிடையாது, நான் வேணுமானும் வெளியில் போயிடுறேன். அவர் சொன்னாராம், நான் வேணுமானும் வெளியே போயிடுறேன், நீரும் உம்மை சேர்ந்தவாள்லாம் உட்காந்துக்கோ அப்படின்னாராம். ஐயோ சுவாமி, அபச்சாரம். அப்படி எம்பெருமான் அசூயாலே இந்த காரியத்தை பண்ணினான் என்று எதற்காக சொல்கிறார்னா, இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஆழ்வாராகிற வியக்தி இவளை போய் இப்படி துன்பப்படுத்துகிறாளே என்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. துழா, அந்த பிரிந்த நாயகியின் உயிரை கையிட்டு தேடுகின்றா அந்த துழாவரான். எங்கே இருக்குன்னு துழாவரான். சூழ் இருள், அந்த இருளை தப்ப வேண்டுமென்று முயன்றாலும் தப்ப முடியாத இருள். தண்டாரது பயரா வழா நெடும் துன்பத்தள். திருத்துழாய் மாலை நிமித்தமாக துன்பப்படுகிறவள். அதுவுமில்லாமல் தண்டாரது பயரா ஊழி எழுந்தா என்ன அன்வயித்தால், இவள் நாயகனது தாரை இவளை விரும்பினது வியாஜமாக, இவளை வருத்துதற்கு இருளென்று கற்பம் தோன்றின இவ்வளவிலும். இருளென்று கர்ப்பம், அப்படியே கற்பம் தோற்றின இந்த அளவிலும் என்றும் நாம் சொல்லலாம். அப்படியும் ஒரு விதமாக நாம் அன்வயிக்கலாம். இருளென்று ஊழி எழுந்த இக்காலம், ஊழியழிந்த இக்காலம் வருகிற பொழுது ஒரு சஞ்சாசியாய் கெட்டி பிறகு ராவணனானார் போலே வருகிற போது ஓரிருளாய் கிட்டின பொழுது
பல கல்பமாகும் காலமாக மாறிற்றது. பாருங்கோ, பிராட்டியை கைக்கொள்வதற்கு வரச்சே ஸ்ரீவைஷ்ணவ சந்நியாசி வேஷத்திலே வந்தான். ஸ்ரீவைஷ்ணவ சன்னியாசி வேஷத்தில் வந்தான். ஏதோ மற்ற சன்னியாசியாக இல்லை, ஏகதண்டியாகலாம் வரல. ஸ்ரீவைஷ்ணவ சன்னியாசி வேஷத்திலே வந்து அவள் பிக்ஷை இடும்படியான சமயத்தில், அம்மா இந்த கோட்டை தாண்டி வந்து போடும், கோட்டுக்குள்ளே போடக்கூடாது, கோட்டுக்குள்ளே போடக்கூடாது, கோட்டை வந்து தாண்டி போடணும். லக்ஷ்மணன் என்ன சொல்கிறா, இளையபெருமாள் இந்த கோட்டை தாண்டாதேன்னு. இப்போ தர்மம் பண்ணணுமா, அவன் சொன்ன கோட்டை தாண்டாதேன்னு இருக்கணுமா, தர்மத்தை விட அது முக்கியமா இது முக்கியமான ஆலோசித்தா பார்த்தா தர்மந்தான் முக்கியம் தீர்மானம் பண்ணி கோட்டை தாண்டினா அவ்வளோ பிடிச்சுட்டான். கிட்டின பொழுது பிடிச்சுட்டான். அப்போ என்ன, சன்னியாசின்னு நினச்சிட்டு இருந்தவன் ராவணனானார் போலே வருகின்ற சமயத்திலே ஓர் இருளாய் கிட்டி அப்புறம் பல கல்பமாகும் காலம் அப்படியே நின்றுண்டே போகிறது. சரி, இப்படி நின்று போச்சே, இவ்வளவு நீட்சி இருக்க, இரக்கம் காட்டக்கூடாதான்னா இறங்கார். ராமபிரான் மோதிரத்தை கொடுத்து திருவடியிடத்திலே கொடுத்து ஒரு ஆளை தூதி விடுத்து இவ்வளவு காரியத்தை பண்ணினாலே, ஆனால் இங்கே என்ன திருவடி அனுப்பிச்சாரா, திருவடி மாதிரி யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சாரா, ஒரு தூது அனுப்பிச்சாரா, ஒன்றுமே செய்யலை. சரி, அதுதான் அப்படி தான் பண்ணலை. ஒரு பிரீத்தியாவது காட்டுவாளான்னா, ஐயோன்னு இரக்கமாவது காட்டுவாளான்னா, அந்த இரக்கத்தையும் காட்டலை. ஐயோ, இரக்கத்தையும் காட்டலை. என்ன இரக்கம்னா என்ன, பிறர் துன்பம் கண்டு பொறுக்க மாட்டாமை, பரதுக்க துக்கித்வம் கிருப்பை. அது அடியோடு அது கூட இல்லையே. அது எப்படி நெடுவூழி. இந்த கல்ப காலத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனால் இந்த இருட்டினுடைய நீட்சிக்கு எல்லையே இல்லை. போயிட்டே இருக்கு. சுவாமி எம்பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, பிரளய காலத்திலே வந்து முகங்காட்டி ரட்சிக்குமவன். பிரளய காலத்தில் கூட, மகா பிரளயத்தில் கூட அப்படி வந்து முகத்தை காட்டு ரட்சிக்கக்கூடியவன். எங்க, தன்னுடைய வயிற்றிலே வைத்து கொண்டிருக்கும்படியான அத்துணை பேரையும் அப்பப்போ சௌக்கியமாக இருக்கா, இடம் சௌக்கியமாக இருக்கா, நல்ல காலம் நீட்டின்னு சௌக்கியமாக படுத்துக்கிறதுக்கு வசதி இருக்கா, இதெல்லாம் கேட்குறவன். அந்த முகம் காட்டினவன் இப்பொழுது இக்காலத்தில் முகம் காட்டாமல் இருப்பது தகுமா? அதைத்தான் இக்காலத்தும் இந்த காலத்திலே இப்படி துக்கப்படுத்துகின்றாளே, இது என்ன கொடுமை என்று தலைவனுடைய கொடுமையை சொல்லுகிறாள். இப்பாட்டுக்குண்டான சுவாபதேசத்தினுடைய ஒரு ஆச்சரியமான விஷயங்களை தனியாக தெரிவிக்கிறார் அஸ்மத் சுவாமி தம்முடைய திவ்யார்த்த தீபிகையில். அதில் இப்பாட்டுக்குண்டான சுவாபதேச பொருள் என்னவென்றால், காலம் வாய்த்தது, அந்த காலம் வாய்த்த சமயத்திலேயும் பலன் கை புகரப் பெறாத ஆழ்வார்க்குண்டான பலன் கிடைக்கல. அதனாலே ஆழ்வார்க்கு ஆற்றாமை மிகுந்தே போயின்றிருக்கு. மிகுதி, ஐயோ கிடைக்கலையே, எப்போ கிடைக்கும். இப்படி அந்த மிகுதியை கண்ட அடியவர்கள் உடனே என்ன பண்ணா, எம்பெருமானுக்கு அருளில்லையோ என்று கூடும்படியான விஷயம்தான் இப்பாசுரத்திலே சொல்லப்பட்டது. துழா நெடுஞ்சூழ் இருளென்று எழானோடு மூடி எழுந்த விக்காலத்தும் என்கிற இந்த வார்த்தையினாலே, இந்த பாசுரத்தினுடைய இந்த வரியினாலே கால விளம்பம் சகிக்க மாட்டாமையாலும்
மோகாந்தகாரத்தை உண்டு பண்ணுகிற காலம், மோகமாகிற அந்தகாரத்தை, இருட்டை உண்டு பண்ணுகிற இவருக்கு நீட்டித்து தோன்றுகிறது என்பது இதனாலே நமக்கு காண கிடைக்கிறது. ஈங்குவளோ தம் தண்டார் அதுபயரா வளாநெடுந் துன்பத்தழுங் இறங்கார் என்கிற இந்த பாசுர அடியினாலே இந்த இருள் தருமா ஞானத்திலே தமது துன்பத்தை தாம் தீர்த்து கொள்ளும் சக்தியற்ற இந்த ஆழ்வார் நம்முடைய போக்கியத்தையே கூறிக்கொண்டு, நம்முடைய எம்பெருமானுடைய போக்கியத்தையே சொல்லிக்கொண்டு, வாய் வருவிக்கொண்டு, அது பெறாமல், அது கிடைக்காத காரணத்தினாலே மிகவும் வருந்துவர் என்று திருவுள்ளம் பற்றி ஐயோ இவளை எப்படியாவது காப்பாற்றலாமே, என்னால் எம்பெருமான் கருணை செய்திலன் என்பது கருணை செய்வது இல்லை என்பது இந்த வார்த்தையினாலே, இந்த பாசுரத்தினாலே, இந்த சந்தையினாலே காட்டப்படுகிறது. இலங்கை குழா நெடுமாடம் இடித்த பிரானார் கொடுமகளே என்கிற இந்த பாதத்தினாலே உலகம் முழுவதும் உஜ்ஜீவிக்கும் பொருட்டு திருவவதரித்து துஷ்டனிக்கிரக சிட்ட பரிபாலனம் செய்தருளியவர் இவ்வாழ்வார் மக்கள் இறங்காதிருக்கிற கொடுமை என்ன கொடுமை ஐயா என்பது நன்றாக தோற்றுகிறது. மேலும் இப்பாட்டை நாயகியினுடைய வார்த்தையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த நாயகியானவள் யார் என்றால் அவள்தான் ஆழ்வார். ஆக ஆழ்வாருடைய வார்த்தையாக நாம் சுவாபதேசத்தில் கொள்ள வேண்டும் என்பது இப்பாசுரத்துக்குண்டான ஆச்சரியமான விஷயம். அதை இந்த 36வது பாசுரத்தினாலே மிக அழகாக நமக்கு எடுத்து உரைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். அடுத்து 37வது பாசுரம். கொடுங்காறு சிலையர் நிறைகோழுழவர் கொலையில் வைய கடுங்கால் இளைஞர் துடிபடுங்கவ்வத்து அறிவினையேன் நெடுங்காலமும் கண்ணன் நீன்மலர் பாதம் பரவிப்பெற்ற தொடுங்கால் ஒசியுமிடை இளமான் சென்ன சூழ்கடமே அறிவினையேன். முதல்ல சொல்லிட்டார் அறிவினையேன். இந்த பாசுரமானது நல்ல தாயானவள் தன் மகள் சென்ற அருமை கூறி இறங்குதல். தன் மகள் சென்ற அருமை, போன இடம் எப்படிப்பட்டது என்பதை சொல்லி, ஐயோ இந்த இடத்துக்கு போயிட்டாளே என்று துக்கப்படுகின்ற விஷயத்தை தெரிவிக்கும்படியான பாசுரம் அறிவினையேன். நான் என்ன அனுபவிக்க முடியாத தீவினை படையனை உடையவன் நான் யான் சொல்லுகிற ஆழ்வார். எத்தனை நெடுங்காலம் பல காலம் வெகு காலம் கண்ணன் நீன் மலர்பாதம் பரவிப்பத்த, கண்ணனுடைய நீண்ட திருவடி தாமரை அந்த மலர் போன்ற திருவடிகளை வழிபட்டு அதனாலே ஆராதனையின் பயனாக தொடுங்கால் ஒசியுமிடை இளமான் சென்ன சூழ்கடம். அப்படி இடை எப்படி அப்படியே ரொம்ப மெல்லியதாக இருக்கும் என்பதை சொல்லி அந்த சூழ்கடம் பறந்த பாலை நிலத்திலே அது எப்படி இருக்கு, அந்த பாலை நிலம் எப்படிப்பட்டதுன்னா அதைத்தான் கொடுங்கால் சிலையர் நிறைகோல் உழவர் கொலையில் வைய கடுங்கால் இளைஞர் துடிபடும் கவ்வத்து. என்ன அந்த பாலை நிலத்தினுடைய விஷயத்தை எல்லாம் நமக்கு இப்பாசுரத்தின் மூலமாக, ஐயோ இப்படிப்பட்ட பாலை நிலத்துக்கு போயிட்டாலே என் பெண் பிள்ளைன்னு துக்கப்படுறாள் தாய். அதுதான் சொல்றார், தன் மகள் சென்ற அந்த சுரம் தருமனையான நற்றாய் நல்ல தாயானவள் இரங்கல்
இறங்குவது இப்பாசுரத்தினாலே நமக்கு காண கிடைக்கிறது. களவு நெறியிலே நாயகியை புணர்ந்த நாயகன், களவு நெறியில் நாயகியை புணர்ந்தவன், அந்த நாயகன் பழி ஏற்படுறது. பழி அவர் எல்லாரும் ஏதோ சில வழி தப்பாக சொல்கிறான். இந்த பழி பரவுதுன்றது தெரிஞ்ச உடனே பழியானது வெளியில எல்லாம் சுற்றப்படுகிறது, வெளில பேசப்படுகிறது. அதை கண்ட உடனே தோழியினாலே அப்படி விலக்கப்பட்டு அதற்கு பிறகு உடனே என்ன பண்ணுறான், வெளிப்படையாக அப்பெண் பிள்ளையை திருமணம் செய்து கொள்ளுதல் என்பது. முதல்ல பார்த்தான், ஐயோ பழிலாம் வருது விட்டுள்ளான்னு நினச்சான். அடப்படா பழி வந்துடுத்து, இன்னுமே என்னத்துக்கு அதுக்கு பற்றி கவலைப்படணும். பழி இல்லாமல் இருந்தால் நம்ம கவலைப்படணும். நாம் பண்ணாத தப்புக்கு பண்ணிட்டான்னு சொல்லிட்டா. பண்ணாத தப்புக்கு நாம் பண்ணலை, தப்பு பண்ணலை, பண்ணாத தப்புக்கு பண்ணிட்டான்னு பழி வந்துடுத்தோ இல்லையோ. வந்தபோது இனிமேல் எனக்கு பயப்படணும், இனிமேல் எனக்கு பயப்படணும், அவ்வளோதான். உடனே பண்ணா, முதல்ல கொஞ்சம் அப்படி விலகிற மாதிரி விலகினா, உடனே என்ன பண்ணா, கல்யாணத்தை பண்ணிட்டுட்டான். அப்படி பண்ணினால் அந்த பழி அடங்குமாறு சில நாள் அந்த நாயகியை பிரிந்திருப்பதோ, நாயகியை தன்னுடன் தன் ஊருக்கு அழைத்து செல்லுவதோ, ஏதாவது ஒன்று இப்படி ஒரு காரியம் பண்ணிவிட்டா. கல்யாணத்தை பண்ணிட்ட பிற்பாடு கொஞ்சம் ஊரார் பேச்செல்லாம் அடங்கட்டும், ஊரார் பேச்செல்லாம் அடங்கட்டும், அதற்கு பிறகு நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். சொல்கிறான்னு சரி, அப்படியே அவளை ஒத்துக்கிறான், அவளைக்கிறா. இல்லைன்னா அதை பற்றி என்ன, இனிமேல் எவ்வளோ வேணும் சொல்கிறவா சொல்லிட்டு போகட்டும், எத்த வேணாலும் சொல்லட்டும், அதை பற்றி கவலை இல்லை. நாம் எங்கள் ஊருக்கு அழைச்சிட்டு போடுவதுதான் என்ன. இப்படி விட்டு செல்லுவதோ உடன் அழைத்து செல்வதோ நிகழக்கூடியது. அந்த விஷயங்களுக்குள்ளே நாயகன் நாயகியை ஒரு பெரிய காட்டு வழியாக அழைத்து கொண்டு போடும்படியான சமயத்திலே இந்த விஷயம் தோழியாலே தெரிந்து கொண்டு செவிலித்தாயானவள், ஐயோ செவிலித்தாய் மற்றொரு தாய், அவள் இந்த சொந்த தாய்க்கு தெரிவிக்க, நல்தாய் என்று அவளுக்கு பேர், நல்ல தாய், அந்த தெரிவிக்க அவள் ஐயோ மகள் சென்ற அந்த பாலை நிலத்தினுடைய பல வகை கொடுமைகளையும், மகளது சௌகுமாரியம் சுகுமாரமாக இருந்தவள் இவள் எப்படி இருக்க போறா என்று கூறும்படியான பாசுரம்தான் இப்பாசுரம். முதல்ல எம்பெருமானோடு கூடும்படியான பாக்கியம் கிடைச்சது. புணர்ந்தாள், அப்புறம் பிரிந்தாள். அப்படி புணர்ச்சியோடும் பிரிதலோடும் இருக்கக்கூடிய நாயகியானவள் அந்த நாயகன் மீண்டு வரும்படியான வரைக்கும் பொறுத்திருக்க மாட்டாமல் ஆற்றாமை மிகுமையால், ஆற்றாமை பொறுக்க முடியல, ஐயோ எப்போ சேரலாம், எப்போ போகலாம், அவனோடு சேர்ந்தால்தான் நம்மால் வாழ முடியும், இல்லைன்னா நம்மால் பொறுக்க முடியாது என்று துடிக்கிறான். பொறுத்திருக்க மாற்றாமல் ஆற்றாமையினுடைய மிகுதியினாலே பெற்ற தாய்க்கும் தெரியாதபடி ராத்திரி பக்கத்தில் படுத்துட்டு இருந்தான். ராத்திரி தனி வழியே புறப்பட்டு எம்பெருமான் நாயகன் எங்கே இருக்கானோ அந்த இடத்தை நோக்கி செல்ல, திடீர்னு ராத்திரி அப்படி தடவி பார்க்குறான். அப்படி பார்த்தா பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிற பெண் பிள்ளையை காணும். படுக்கையில் காணாத பெண் பிள்ளையை பார்த்து ஐயோ
இப்படி கிளம்பி போயிட்டாலே, இப்படி எங்கே போயிட்டாலோ என்ன போயிட்டாலோ என்று அந்த அபாயங்களையெல்லாம் நினைத்து சோகிக்கிறாள் என்று சில பேருடைய அபிப்பிராயமும் இதற்கு உண்டு. இதில் அன்வயம் எப்படி கொள்ளணும்னா, அறிவினையேன் நெடுங்காலமும் கண்ணன் நீன்பரர் பாதம் பரவி பெற்ற தொடுங்கால் ஒசியுமிடை இளமான் சென்ற சூழ்கடம் கொடுங்கார் சிலையர் நிலைகோழுழவர் கொலையில் வைய கடுங்காதுளஞர் துடிபடும் கவ்வைத்து என்று அன்வயிக்க வேணும். பல காலம் தேவதா நமஸ்காரமும் தேவாலய பிரதட்சணமும் தெய்வ வழிபாடுகளும் செய்து அதனாலே பிறந்த அருமையான மகள் யார்? இந்த பெண் பிள்ளை. பாருங்க, பல நாள் தேவதா நமஸ்காரம், பல தேவதைகளை நமஸ்காரம் பண்ணி, தேவாலயத்தை எல்லாம் பிரதட்சணம் பண்ணி, பல தெய்வ வழிபாடுகளை எல்லாம் செய்து அதன் மூலமாக ஏற்பட்ட குழந்தை இப்பெண் பிள்ளை. இப்படி அருமையாக பெற்ற பெண் மகள் சொல்லாமல் பிரிந்து, சரி சொல்லாமல் கொடிய பாலை வழியிலே நடுந்து சென்ற இப்படி செல்லும்படியான ஒரு நீங்குதற்கு ஏற்ற பாபத்தை உடையவன் யான் அறிவினையேன் அடுவினையேன். அந்த பெண் பிள்ளையினுடைய சௌகுமாரியம் எப்படிப்பட்டது என்று நாம் ஆராய புகுந்தால், தொடுங்கால் ஒசியுமிடை, அப்படி அணைக்கின்ற நாயகன் தொடும் சமயத்திலேயும் முறிந்து போகும்படியான நுட்பமான இடையை உடையவள் அவள். அப்படி அணைக்கிற சமயத்திலேயே அவ்வளோதான். உல்லாசமாக தானே இடையில் கையை வைத்தாலும் மலையை வைத்தாற் போல பொறாத இடையை உடையவள். உல்லாசமாக ஒரு பேச்சு சுவாரஸ்யத்திலே தானே தன்னுடைய இடையிலே கையை வைத்தார். அவளே தன்னுடைய கையை வைத்தாலும் அது என்ன, மலைய வைத்தது போல அப்படி அந்த பொறாத இடையை உடையவள். இதுக்கு மேல இடை உண்டோ இல்லையோ என்கிற சந்தேகம் தீர கையால் தொட்டு பார்க்கவும் பற்றாத இடையை, ஐயோ இருக்கா இடை இருக்கா என்று தொட்டு பார்க்கத்துக்கும் முடியாத இடையை உடையவள். அது மட்டுமா, இளமான் போன்றவள். இப்படிப்பட்ட அழகு தேவதையாக இருக்கும்படியான இவள் நடந்து போன பாலை நிலத்தினுடைய கொடுமை எப்படிப்பட்டது தெரியுமா? பாருங்கோ, கொடுங்கால் சிலையர் நிறைகோழுழவர் கொலையில் வைய கடுங்காதிளைஞர் துடிபடும் கவ்வைத்து. இம்சையே தங்களுடைய தொழிலாக கொண்டு திரியும் பாபிகள் எல்லாம் கோஷிக்கும்படியான ஆரவாரத்தோடு கூடியிருக்கும்படியான இடம். பாபிகள் இம்சைதான் தொழில், வேற ஒன்றுமே கிடையாது. இம்சிப்பது மற்றையோர்களை இம்சிக்கிறத தவிர மற்றொன்று கிடையாது. அதை தான் ரொம்ப விரிவாக சொல்கிறார். கொடுங்கார் சிலையர், அந்த மகள் சென்ற வழியினுடைய பாலை நிலத்தினுடைய வழியில் உள்ளாருடைய கொடுமையை 4 விசேஷணங்களாலே சொல்லுகிறார். கொடுங்கால் சிலையர், வளைந்த வில் கழுத்தை உடையவர் என்றதனால் கொடுங்கால் சிலைன வளைந்த வில் கழுந்தை உடையவர்
என்கிற காரணத்தினாலே ஒரு வஸ்துவை கண்ட பிறகு அதனை எய்வதற்காக வில் வளைத்து நான் ஏற்றி அம்பை தொடுத்து கையில் செத்தமாக வைத்து கொண்டு எங்கே போடலாம் இலக்கு தேடிக்கொண்டிருப்பவர் என்றதாம். பாருங்க, தயாராக வச்சுண்டு எப்போ பானத்தை போடலாம் என்று இருக்க வருவார். கொடுங்கால்னா என்ன பாரு, கொடுமை வளைவு என்னும் பொருளை தரக்கூடியது. கொடுமரம் வில்லும் பெயர்ப்பா வளைந்து இருக்கு பாருங்க. பயங்கரத்தன்மை. நிறைகோல் உழவர். பசுக்கொலைக்கும் நிறைனா கோல் உழவர், நிறைனா பசுக்கள். அந்த பசுக்களை நிறை கோல் உழவர். பசுக்களை கொலை செய்வதற்கு பின்வாங்காதவர்கள், கோகத்தி பண்ணுபவர்கள். எப்படி உழுது பயிர் செய்தல் போலவே பசுகிம்சையே இடைவிடாமல் செய்து வருவது மட்டுமல்லாமல் அதையே ஊக்கத்தோடு செய்யும் ஜீவனோபாய விருத்தியை உடையவர்கள். அதுதான் வேலை, வேற ஒன்றுமே கிடையாது. பசுவை பாட்டான வெட்டுறது. இந்த காலத்தில் பாருங்க, அப்பப்போ லாரியாக அடிச்சுன்னு பசுக்களை லாரியாக போகிறது. என்ன பண்ணுறது? அதனுடைய உபயோகப்படுத்துகிறவாள் நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்கா. அதனால் அந்த மாதிரி ஆகிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட பாருங்க, ஆழ்வார் காலத்திலேயே இப்படின்னா இன்றைக்கி எப்படி? நிறைகோல் உழவர் கொலையில் வையா, கொலை தொழிலில் கொடியவர்கள். என்ன கொலை எப்படி பண்ணுவா? பொருளுக்காகவும் பணத்துக்காக, பகைமைக்காகவும், எதிரிகள் வேறொரு பயனுக்காகவே அல்லாமல் துடிப்பு காணும் பொருட்டாக தங்களுடைய துடிப்பை, நான் எவ்வளோ பெரிய வஸ்தாத், நான் எவ்வளோ பெரிய ரவுடி, நான் எப்படிப்பட்டவன், என்னை போய் நீ சொன்னையா, அவ்வளோதான். தன்னுடைய அந்த மேலான தன்மையை காட்டுறதுக்காக கொள்வது. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்துவது மட்டுமல்லாமல், சரி இவெல்லாம் என்ன ஒரே உடைய கொன்னுட்டான், நான் பணத்துக்காக கொன்னான், விரோதித்தன்மைக்காக கொன்னான், தன்னுடைய மேலான தன்மையை காட்டுவதற்காக கொல்லான். சில பேர் இருக்கான் பாருங்கோ, இவெல்லாம் கொண்டான்னா ஒரே உடைய சட்பட் சடபட், அவ்வளோ பைசல் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. திரும்பிலாம் இதுவே கிடையாது. கிருஷ்ணாவதாரம் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த காட்சியில் 4வது ஒரு व्यक्ति இருக்கான் பாருங்கோ, அவன் கொல்ற மாதிரி கொன்னுடுவான், ஆனால் பிராணம் போகாது. குத்துயிரும் கொலையுயிருமாக இழுத்துண்டு திண்டாடின்னு இருக்கும். குத்துயிரும் கொலையுருமாக நெடுநாள் துடிக்கும்படியாக இப்படிப்பட்ட அதிகாரிகள் கொலையில் வைய கடுங்காதிளைஞர் துடிபடும் கவ்வத்து. 10 மைல் தூரத்துக்கும் 20 மைல் தூரத்துக்கும் அப்பால் அதற்கு பின்பாகவும் இம்சிப்பதற்கு ஒரு இலக்கு உண்டு. அங்கே போய் பண்ணணும். 10 மைல் தூரம், 20 மைல் தூரம், அதில் எந்த விதமான பின்வாங்குதலும் இல்லாமல் ஒரே வேகத்திலே போய் அந்த இடத்துல பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணுறது. அப்படி கடுமையை உடையவர்கள். இப்படிப்பட்ட கொலைத்தொழிலை வல்ல இளைய வீரர்கள் ஓயாது ஒலிக்கும்படியான இடத்துக்குத்தான் இளமான் சென்ற சூழ்கடம். இளமான் என்னுடைய இளமையான பெண் பிள்ளை சொன்ற சூழ்கடம். சூழ்கடம்னா என்ன? சூழ்ச்சியை உடைய வழி. சூழ்ச்சின்னா என்ன? வெம்மையாலே, வெப்பத்தினாலே துயரை விளைத்தல் என்று அழகிய மணவாளஜியர் தம்முடைய சுவாபதேசத்திலே
வெம்மையினாலே துயரை, அந்த வெம்மையினாலே துயரை விளைத்தல் வெம்மை, அதுதான் சூழ்ச்சி. துடிபடுங்கவ்வைத்து, அதுதான் என்னதுன்னா துடியாவது பாலை நிலப்பறை. இங்கு ஊரவர், ஊரில் இருக்கிறவர்கள் வாய்ப்பறையாகவும் நாட்கடிப்பாகவும் முழங்கி அலர் தூற்றும் ஆரவாரத்தை விட அங்கு எயினார் பறையொலியை தலைமகள் போக்கியமாக கொண்டபடி எங்கனே. ஐயோ, அந்த பால நிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஊரவர் ஊரில் இருக்கிறவாள்லாம் வாயாலே பறையடிக்கிறது, நாக்கடிப்பது. இப்படி இந்த ஒரிசா தேசத்தில் என்ன இன்னைக்கு கார்த்தால தேவப்பெருமாள் சன்னதிக்கு, தாயார் சன்னதிக்கு வந்திருந்தா. எந்த ஊர்னு கேட்டேன். புரி ஜெகநாத்னா. அப்படியா, ஒரிசாவான்னு கேட்ட உடனே அடுத்த ஆரம்பிச்சுட்டான். அந்த மாதிரி நாக்கடிப்பாகவும் வாயடிப்பாகவும் இந்த ஊரில் இருக்கிறவாள் முழங்கி அப்படிப்பட்ட ஆரவாரத்தை விட அங்கு இருக்கக்கூடிய பறையொலியை இந்த தலைமகள் போக்கியமாக கொண்டபடி எப்படிடா, ஐயோயோயோ காதால கேட்க முடியாது, இது எப்படி எப்படி என்கிறா. நெடுங்காலமும் 10 நாள் 20 நாள் எத்தனை காலம் என்று சொல்ல முடியாதபடி கண்ணன் நீன்மலர்பாதம், திரிவிக்ரமாவதார காலத்தை நீண்டமை, நீன்மலர்பாதம். இல்லை, இன்னொரு அர்த்தம் சொல்கிறார். அதுவும் இல்லாமல் மற்றொரு அர்த்தம் என்னன்னா, திருவடிகட்கு நீட்சியாவது என்னன்னா அன்பர்களுடைய மனத்தில் உடனே சென்று சேர்தல், அதுதான் நீட்சி. மான், அதுதான் மான், அதுதான் ஓமையாக இளமான். அப்படிப்பட்ட என் பெண் பிள்ளை இந்த 4 விதமான அதிகாரிகள் துன்பப்படுத்துகிறவாள் இருக்கிற பாலை நிலத்துக்கு போயிட்டாளே, எப்படியோ என்று துக்கப்படுகிறாள். இப்பாட்டுக்குண்டான சுவாபதேசம் பாருங்கோ, மிக அழகான சுவாபதேசம். செல்லுதற்கு உரியதான இந்த சம்சார மார்க்கத்திலே ஆழ்வார் அளவு கடந்த பக்தியோடு கூடினவராக இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆழ்வாருடைய பெருமையை அறிந்த ஞானிகள் எல்லாரும் அரிதானது என்று பாராட்டி கூறும் வார்த்தையான் இளமான். இளமான் பருவத்தையும் பெண்மையும் குறித்த காரணத்தினாலே, குறிக்கும்படியான இளமான் என்று குறிக்கும்படியான காரணத்தினாலே புதுமையாக எம்பெருமானிடத்திலே அடிமை பூண்ட விசேஷ பக்தியோடு கூடிய ஞானத்தை உடைய ஆழ்வார் என்றபடி. ஆகையினால அந்த பெண்மையை குறிக்கும்படியான காரணத்தினாலேயும் புதுமையான அடிமை, பழசில்லை, புதுமையான அடிமையை ஏற்படுத்த, அதற்கு எப்படி அந்த விசேஷமான பக்தியோடு கூடிய, பலவிதமான விசேஷ பக்தியோடு கூடிய அறிவை உடைய ஆழ்வார். தொடுங்கால் ஒசியுமிடை, அந்த பக்தி காரியமான வைராக்கியத்தினுடைய முதிர்ச்சியை தோற்றுவிக்கிறது. பக்தியினுடைய முதிர்ச்சியை தோற்றுவிக்கிறது. தொடுங்கால் ஒசியுமிடை என்னன்னா, இடையழகு என்பது ஒன்றுமே பொறாத வைராக்கியத்தை என்கிறார் அழகிய மணவாளஜி. ஒன்றுமே பொறாத வைராக்கியம்ன்றது எப்படி? விரக்தி, எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு எதுவும் இருக்கிறது போகிறோம், இருக்கிறது போகிறோம். அப்படி எப்பவும் இந்த சமயத்தில் தான்
அடியனுடைய காலட்சேபாச்சாரியரான ஸ்ரீமான் திருமலை அனந்தான் பிள்ளை கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி தான் நினச்சிப்பேன். என்னென்னா யாராவது ஏதாவது அவருக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வந்தால் அவர் உடனே என்ன சொல்லுவார், சுவாமி எனக்கு திருவேங்கடமுடையான் படி அளக்கிறான், அவன் படி அளக்கிறது எனக்கு போரும், இந்த இதெல்லாம் எதுவும் தேவையில்லைன்னு அதை பாருங்க. அதே தான் அந்த வைராக்கியத்தை இடையகு என்பது ஒன்றுமே பொறாத வைராக்கியத்தைன்னு அடையமனுவாளஜியர் தெரிவிக்கிறார். அறிவினையேன் நெடுங்காலமும் கண்ணன் நீன்மலர் பாதம் பரவிப்பெற்ற என்கிற இந்த வார்த்தையினாலே பல பிறப்புகளிலே செய்த தபஸு யோகம் எந்த இவைகளிலே தீவினை ஒழுந்தாலன்றி இவர் பக்கல் நம்முடையவர் என்ற அபிமானம் தோற்றாதென்று தமக்கு அது சித்தித்த அருமை காட்டப்பட்டுள்ளது என்கிறார். பார்ப்போம். பல பிறப்புகளில் செய்த தபம். நாம் எத்தனை ஜென்மம் எடுத்தோம்? பகூனி மேவ்யதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுனா என்று சொல்கிறானோ இல்லையோ, பல பிறப்பாய் ஜன்ம பரம்பரைகளிலே தோல் மாறி எத்தனை தெரிவிக்கிறார்கள். அந்த மாதிரி இப்படி பல பிறப்புகளில் செய்த தபஸ் என்ன, ஞானம் என்ன, ஞானம் யோகம், இதனாலே அந்த தீவினைகள் எல்லாம் ஒழிந்தாலன்றி இவர் பக்கல் நம்முடையவர் என்கிற அபிமானம் தோன்றாது. இவர் பக்கலிலே நம்முடையவர், இதெல்லாம் நம்முடையவர் என்ற அபிமானம் தோன்றாது என்று தமக்கு அது சித்தித்த. ஆனால் எனக்கு பாருங்க, ஆழ்வார் சொல்லுகிறார், எனக்கு அது சித்தித்தது எனக்கு கிடைச்சுடுத்து சென்ற சூழ்கடம். இப்படி ஆழ்வார் பக்தியோடு கூடி ஒழுகுகிற சம்சாரமாகிற பெருங்காடானது கொடுங்கால் சிலையல் வலிய பஞ்சேந்திரியங்கள் பறையறைந்தாற் போலே அந்த இந்திரியங்கள் ஐந்தும் பிரசித்தி பெற்ற ஆடம்பரமுடையது, மிக கொடியவை என்று பிரசித்தி பெற்ற பஞ்சேந்திரியங்கள் என்ன, இவன் எப்படிப்பட்டது? மிக கொடிய. இந்த பஞ்சேந்திரியங்கள் சாதாரணமானதில்லை, மிக கொடியது. ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் பாவியேனை பலனீ காட்டி படுப்பாயோ இன்னும் கெடுப்பாயோ சொல்கிறாரோ இல்லையோ. ஆகையினாலே அப்படிப்பட்ட இந்த பஞ்சேந்திரியங்கள் ஸ்வரூபத்துக்குண்டான பெருமை எல்லாவற்றையும் ஹானியை விளைக்கும் இடமான அந்த இருள் தருமா ஞானத்திலே கிடந்து துடிக்கின்றேனே என்று ஆழ்வார் தம்முடைய துயரை அந்யாபதேசத்தாலே அருளி செய்தார் இப்பாசுரத்தினாலே. அடுத்து 38வது பாசுரம். கடமாயினகள் கழித்து தம்கால் வன்மையால் பல நாள் தடமாயின புக்கு நீர் நில நின்ற தவமிதுகொல் குடமாடியும் மண்ணும் விண்ணும் குலுங்க உலகளந்து நடமாடிய பெருமான் உருவத்தன நீலங்களே. நாயகனை பிரிந்த நாயகி போலியைக் கண்டு மகிழ்ந்து அதனுடைய வெளிப்பாட்டை தெரிவிக்கும்படியான பாசுரம் இந்த பாசுரம். சர்வேஸ்வரனாகிற தலைமகன் ஆழ்வாரை விட்டு பிரிந்தான். அந்த பிரிய பெற்றதனாலே அதை தாங்க முடியாத துக்கார்த்தியோடு கூடியிருக்கும்படியான பராங்குச நாயகி தான் இறங்கும் இடமாக நெய்தல் நிலத்திலே உள்ள கருணைதல் மலர்களை நோக்கி, அவை அந்த கருணைதல் மலர்கள் எப்படி இருக்குன்னா தலைமகனான திருமாலினது
திருவேணியனுடைய நிறத்தை ஒத்திருக்கும்படியானதைக் கண்டு இவற்றை பார்த்தாலாவது, இந்த கருணைதல் புஷ்பங்களை பார்த்தாலாவது ஒருவாது தரித்திருக்கலாம் என்று எண்ணி அவை அவனுடைய திருவேணியுடைய நிறத்தை சாரூப்பிய நிலையை பெற்றமை பற்றி வியந்து, அடடா, அந்த கருணைதல் புஷ்பத்துக்கு எம்பெருமாளுடைய நீலமேக சியாமள வர்ணம் கிடைச்சது, என்ன பாக்கியம், என்ன பாக்கியம். அதனாலே வியந்து, ஐயோ, இவைகள் இந்த கருணைதல் புஷ்பங்கள் நெடுநாள் பலகாலம் நீர்நிலையிலே நின்று இடைவிடாது செய்த தவத்தின் பலனாகத்தான் இது பெற்றது போலும். இந்த வர்ணம் கிடைச்சதுக்கு, நீலமேக சியாமள வர்ணம் கிடைச்சதுக்கு என்னையா காரணம்னா, அந்த நீர்நிலையிலே பலகாலம் இருந்து தபஸு பண்ணி, உன்னை போல எனக்கு நிறம் வேணும், உன்னுடைய திருமேனியை போல எனக்கு நிறம் வேணும் என்று கேட்க 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 பிரார்த்திக்க, இந்த தபஸு பண்ண பண்ண அதனாலே கிடைத்தது போலும். இது என்ன, போலி கண்டு மகிழ்தல் தவிர போலி கண்டு அழிதல் என்னும் ஒரு துறை இருக்கிறது. அது உள்ளது, ஒரு துறையும் உள்ளது. போலி கண்டு மகிழ்தல், இது இப்போ என்ன, போலி கண்டு மகிழறார், அடாடாடா. ஆனால் போலி கண்டு அழிதல்னு ஒரு துறையும் உண்டு. அதனையே இப்பாட்டுக்கு கூறலாம். போலியைக் கண்டு மகிழ்வதும் உண்டு, போலியைக் கண்டு வருவதும் உண்டு. பாருங்க பாருங்க, பாட்டு எடுக்கிறார் பாருங்க. பூவையும் காயாவும் நீலமும் பூக்கின்ற காவி மலரென்னும் காண்டோறும் பாவியேன் மெல்லாவி மெய்மிகவே பூரிக்கும் அவ்வவையெல்லாம் பிரானுருவே என்று பெரிதிருந்தாதி பாசுரம். பூவையும் காயாவும் நீலமும் பூக்கின்றா, அத இந்த பெரிய திருவந்தாதி பாசுரத்தில் மகிழ்தல், மகிழ்தலும் அங்கே அதில் பார்த்தோன்னா சந்தோஷம். இன்னொன்று பாருங்க, திருவாய்மொழி. ஒக்குமம்மான் உருவம் என்று உள்ளங்குழைந்து நானாளும் தொக்கமேக பல்குழாங்கள் காணும் தோறும் தொலைவன் நான். இங்கே வருது, காணும் தோறும் தொலைவன், ரொம்ப தூரம், ரொம்ப வருத்தப்படுவது, வருத்தம். அப்போ ரெண்டும், துக்கப்படுவதும் உண்டு, சந்தோஷப்படுவதும் உண்டு. உண்டு போலி கண்டு மகிழ்தல், போலி கண்டு துக்கப்படுதல், ரெண்டுமே உண்டு. இன்னொரு பாட்டு எடுக்கிறான். பம்பொயில் வாழ் குயில்காள் மயில்காள் ஒன் கருவிளகாள் வம்பக் களங்கனிகாள் வண்ணப்பூவை நறுமலருகாள் ஐம்பெரும் பாதகருகாள் அணிமாலிருஞ்சோழ நின்ற எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதோ. பாருங்க, உங்களுக்கு என்ன பண்ணுமோ, என் செய்வதோ, ஓகாரத்துக்கு எதிர்மறை. என்ன செய்யுமோ, என்ன செய்யுமோ, என்ன செய்யுமோ, கஷ்டத்தை கொடுக்கும். பாசுரார்த்தத்தை பார்க்கலாம். கடமாயினகள் கழித்து நீர் நில நின்ற தவமிது கொல். அந்த குவளை பூக்கள், நீலோத்பலமான பூக்கள், காடுகளை தமக்கு இடமாக கொள்ளாமல் நீர்நிலையை இடமாக கொண்ட தன்மையை பார்த்தால், அடடா, வனங்களை யாத்திரை செய்து கடந்து, வனங்களை எல்லாம் யாத்திரை, வனப்பிரதேசத்தை எல்லாம் யாத்திரை பண்ணி அதையெல்லாவற்றையும் கடந்து தவத்துக்கு ஏற்ற இடத்தை நாடி, தவத்துக்கு ஏற்ற இடத்தை நாடி அடைந்ததாக குறித்துள்ளார்கள். ஆஹா, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும், காட்டெல்லாம் சுற்றினோம், இந்த இடம் நல்லது இடம். அந்த நீலோத்பல மரல்கள் பாருங்கோ, குடக்கூட்டாடினவனும் உலகளந்தவனுமான
எம்பெருமானுடைய திருமேனியனுடைய நிறத்தை போன்றே நிறத்தை பெற்றிருக்கும்படியான அந்த பெருமையானது காடுகளாக உள்ள எல்லா விதமான இடத்தையும் கடந்து ஒழிந்து தடாகங்களாவற்றை புகுந்து அங்கு தமது கால்களினுடைய வலிமையினாலே பல நாள் நெடுநாள் நீரிலே நீங்காது நின்று செய்த தவத்தினுடைய பயனோ இப்படிப்பட்ட ஒரு வர்ணம், நீலமேக சியாமல வர்ணம் இந்த புஷ்பத்துக்கு கிடைத்ததுக்கு காரணம். பாருங்கோ, மழையை பார்த்துதா, பனியை பார்த்துதா, மத்தொன்னுத்தை பார்த்துதா, எத்தையும் பார்க்காமல் தபசு பண்ணுவதற்கு நமக்கு ஏற்ற இடம். அந்த தபசு பண்ணும்படியான இடத்திலே எல்லாரும் மொத்த பேரும் சேர்ந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக, இந்த உலகறிந்த விஷயமாக இப்படி ஆச்சரியமான இலக்கணத்தோடு வரவோடு யாத்தையும் வேறுபாடு இல்லாமல் மழையோ வெயிலோ காத்தோ குளிரோ யாருக்கும் கவலைப்படல, அப்படியே தபஸ் பண்ணிடு. அப்படி அந்த நிற்கும்படியான தன்மையே தவம் செய்தலாகத்தான் நாம் குறித்து கொள்ள வேண்டும். இவை இந்த புஷ்பங்கள் தனித்தனியாக மேல்முகமாக ஒரு தாளால் நின்று வளர்ந்ததோ, தேன் சொரிதல் சூரியனுக்கு அபிமுகமாக ஒற்றைக்காலால் நின்று மனங்குழைந்து ஆனந்த கண்ணீர் சுரந்து யோகம் செய்வது போலே இருக்கின்றது. இந்த இடத்துல ஆச்சரியமான ஒரு வேத வாக்கியத்தை எடுக்கிறார். ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியமுபைதி. புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனஹா பரமம் சாமியமுபைதி என்று ஸ்ருதியின்படி எம்பெருமானோடு பரமசாமியம் பெற்ற பெறுபவர்களாகிறதுனாலே தவம் இதுகொள். இது என்னையா இது தவம், இது என்ன இது? இங்கே பாருங்கோ, அஸ்பத் சுவாமி தம்முடைய திவ்யார்த்த தீபிகையிலே நைஷதத்தினுடைய அன்னத்தை தூதிவிட்ட படலம், அதில் ஒரு பாட்டை எடுக்கிறார். தவம் இது கொல். என்ன தபத்தியா இது? பெருமான் உருவத்தன நீளங்கள், பெருமானுடைய உருவத்தன நீளங்களாக இருப்பதற்கு என்ன தபசு பண்ணித்து? அதுக்கு ஒரு நைஷதத்தினுடைய தமிழ் பாட்டு ஒன்று எடுக்கிறார். முருகவிழ் செய்ய கமலமுன் நெகிழ்ந்து முகமலர்ந்துருக நீர் சிந்தி ஒரு பசுந்தாளின் வனத்தினின் அரி தினூர அற்றிய தவத்தினாலன்றோ விரிமலர் அசோகின் தளிர் நலங்கவற்றி மென்சிறை எனமிழற்றும் பரபுரமணிந்து பஞ்சியூட்டிய பொற்பதந்தினைச் சிறிது போன்றனவே என்ன. இதே கருத்து இந்த பாசுரத்திலையும் இருக்கிறது என்று காட்டுகிறார். இந்த பாசுரத்தினுடைய வைபவத்தை நாம் அனுபவிக்கணும்னா ரொம்ப ஒவ்வொன்றா பொறுத்து ஆனாலும் காலத்தினுடைய நெடுச்சியினாலே அந்த பாசுரத்தை மட்டும் அடைய விண்ணப்பிச்சேன். இது எப்படிப்பட்டதுன்னா, மேகங்களோ உரையீர் திருமால் திருவேணி யொக்கும் யோகங்களும் அந்த மாதிரி அந்த பாசுரத்தை ஒத்தது. கடமாயினகள் கழித்து தாம் அனுபவிக்க கடமைப்பட்டவனான தீவினைகளையெல்லாம் கழிக்கத் தொடங்கி, எல்லா தீவினைகள்லாம் கழிக்கத் தொடங்கி பாருங்க, அந்த நீண்ட நாளங்களின் நிலை நிற்கும் தன்மையே அந்த கால் வன்மையை
சொல்லும்படியான ஆச்சரியமான விஷயம். நீண்ட நாளங்கள், எவ்வளோ நாள் நீண்டது, அப்படியே நிற்கிறது. எத்தனை காலம் நிற்கிறது, எத்தனை காலம் நிற்கிறது, எத்தனை காலம் நிற்கிறது. ரொம்ப ஆச்சரியமா வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரிய சுவாமி அவருடைய உரையிலே திருவரங்கத்திலே அரையர்கள் நிற்கிறபடின்னு ஒன்று எழுதுகிறார். அவருடைய வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரிய சுவாமி திருவிருத்த உரையிலே திருவரங்கத்திலே அரையர்கள் நிற்கிறபடி, அதுவும் பகல் 10 ராப்பத்திலே எவ்வளவு காலம் நிற்கிறா. அந்த காலுக்கு ஏதாவது துவட்சி ஏற்படுமா என்று தோன்றும்படியா அதைத்தான் கால் வன்மையை அந்த கால் அதுக்கு பொருத்தம் காட்டுறார். அந்த தாளங்கள் பாருங்க, எத்தனை காலமாக ஜலத்தில் நின்றுட்டே இருக்கு பாருங்க. குடமாடி அந்தணர்க்கு செல்வம் மிகுந்தால் யாகம் செய்வது போலே இடையர்க்கு செல்வம் மிகுந்தால் அதனால் உண்டான செருக்குக்கு போக்கு வீடாக குடக்கூத்தாடுவார்கள். பிராமணனுக்கு பணம் ஜாஸ்தியாச்சுன்னா உடனே ஹோமம் பண்ணுவான். இந்த யாதவர்களுக்கு செருக்கு ஜாஸ்தியாச்சுன்னா என்ன பண்ணுவா, அவளுக்கு செருக்கு வேற என்ன அவள்ண்ட எம்பெருமான் கண்ணன் வந்தத்திலேருந்து நாழிப்பால் நாழினை போருகை, அதனால் நிறைய பாலும் தயிரும் வந்துட்டே இருக்கு. அதனால அதை எல்லாத்தையும் வச்சுட்டு குடக்கூட்டாடுவார்கள். கண்ணபிரானும் கூட தான் அந்த யாதவ குலத்திலே பிறந்தவன் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக என்ன பண்றான், குடங்கள் எடுத்தேற விட்டு கூத்தாட வல்லவெங்கோவே என்ன அவன் அடிக்கடி அந்த குடக்கூத்தாடுவது வழக்கம். தலையிலே அடுக்கு குடம் இருக்க, 2 தோள்களிலும் 2 குடங்கள் இருக்க, 2 கைகளிலும் குடங்களை ஏந்தி அதை அப்படி மேலே ஆகாசத்தில் எரிந்து இப்படி 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 குடத்தால் இப்படி ஆச்சரியமாக இதைத்தான் ஆடுவதுதான் குடக்கூத்து. இந்த விஷயத்தை 11 ஆடலில் ஒன்றும் 60 கூத்தில் ஒன்றும் குடத்தாடல் கொன்றெடுத்தனோட அதனும் கடைந்து வரிப்பாற்று என்று சிலப்பதிகாரத்தினுடைய உரையிலே அடியார்க்கு நல்லார் என்பவர் ரொம்ப நன்னா ரொம்ப ஆச்சரியமாக அது எப்படி ஆடினான் பாருங்க. 11 ஆடலில் ஒன்றும் 11 ஆடல், 11 தோளில் 2 கையில் 2 4 போச்சு. அப்போ என்ன, மேலே தலையில் 7 7 7 3 7 4 11 11 ஆடல். அப்படி இப்படிப்பட்ட ஆச்சரியமாக சிலப்பதிகார உரையிலே அடியார்க்கு நல்லார் என்கிறவர் இப்படிப்பட்ட இது அதற்கு மேற்கோளாக எடுத்து காட்டுகிறார். குடக்கூத்து எப்படி 11 ஆடல் ஒன்றும் 60 கூத்தில் ஒன்றும் கூறி, 60 கூத்து 6 விதமான கூத்துக்கள், அதில் இது ஒன்றும் என்று தெரிவிக்கிறார். அடுத்து பாருங்க, இம்மண்ணும் விண்ணும் குலுங்க மத்தியம பதமாக தீபமாக கொண்டு முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் இம்மண்ணும் விண்ணும் குலுங்க உலகளந்து நடமாடிய பெருமான். இம்மண்ணும் விண்ணும் குலுங்க, மண்ணும் குலுங்கிற்று விண்ணுலகம் குலுங்கிற்று, அப்படி நடமாடிய பெருமான். ஐயோ, இந்த குடக்கூத்தாடுதலை பார்த்து இந்த லோகத்திலே மண்ணுலகத்திலே இருக்கவர் போலே
விண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய அவர்களும் அடடாடா என்ன சௌலபிய குணையா, என்ன சௌலபியம், என்ன சுலபன் பாராட்டி அவர்களும் மண்ணும் விண்ணும் குலுங்க நடமாடிய பெருமான் நடமாடிய பெருமான். இம்மண்ணும் விண்ணும் குலுங்க என்பதற்கு மண்ணுலகத்தாரும் விண்ணுலகத்தாரும் மனம் இழகும்படியாக என்பதுதான் சொல்ல வேண்டும். உலகங்கள் நடுங்க என்று உரைப்பது சம்பிரதாயம் அன்று. அது சம்பிரதாயம் அன்று. ஒருத்தர் சொல்லியிருக்க வேற ஒரு வியாக்கியானத்தில் அந்த மாதிரி இருக்கு. அது அப்படி நமக்கு சொல்லக்கூடாது. மண்ணுலகத்தாரும் விண்ணுலகத்தாரும் இழகும்படியான விதத்திலே நடமாடிய பெருமான். உருவத்தன நீலங்களே, உருவத்தன நீலம், உருவை ஒத்தது நீலப்பூ, அந்த பூக்கள். இப்பாட்டுக்கு சுவாபதேசமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், எம்பெருமானை சேர முடியாதபடிக்கு துக்கப்படுகின்ற ஆழ்வார் பரமபதத்து முக்தர்கள் எம்பெருமானது ஒத்த வடிவை பெற்றிருக்கும்படியான தன்மையை தன்னுடைய ஞானக்கண்ணாலே பார்த்து இவர்கள் இங்கனமானது இந்த அவள்லாம் யார் முக்தர்கள் எம்பெருமான போலவே இருக்கா அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? உபாயாந்தரங்களை தவிர்த்து நெடுங்காலம் இவ்வுலகத்தில் நின்று செய்த யோகத்தினால் உபாயாந்தரங்கள் இதர உபாயங்களை தவிர்த்து எம்பெருமானே பரம பிராப்யம், எம்பெருமானே பரம பிராபகம் என்பதை உணர்ந்து கொண்டு பல காலம் அப்படின்னா கர்மஜான பக்திகளெல்லாம் விட்டா பிரபத்தியை மட்டும்தான் அனுஷ்டித்தார்கள். அந்த பிரபத்தியனுஷ்டானமாகிற யோகத்தை செய்ததனாலே தான் இப்படிப்பட்ட பாக்கியம் எம்பெருமானுக்கு சமானமான ஒரு நிறத்தையும் மற்றவைகளையும் பெறக்கூடிய பாக்கியம். என்னன்னா எம்பெருமான போலயே சங்க சக்கரங்கள் எல்லாம் மொத்தம் ஆவிர்பூத அஷ்டகுணாஷ்டகத்துவம் எல்லாம் இருக்கு, சமானமாக இருக்கு. ஒன்றே ஒன்று தான் கிடையாது, என்ன சுயப்பத்தித்துவம் தான் கிடையாது. அங்கே போனால் இவள் என்னுடைய மனைவி, அவன் என்னுடைய கணவன் கிடையவே கிடையாது, யாருக்கும் தெரியாது. போயிட்டா போனது தான். அவள் தனித்தனியாக அனுபவிக்கலாம். ஆனால் அவளும் கூட கலந்து படிவார்களாம். இந்த குணத்துக்கு அந்த குணத்துக்கும் என்ன பெருமைன்னு ஒருத்தருக்கு சண்டை கூட போட்டு போகலாம். பிணங்கி அமரர் பிதற்றும் குணங்கள் கொள்கையினானே என்று தெரிவிக்கிறார்கள். அப்படி எம்பெருமானையே பற்றி அதனாலே இந்த பெருமையை பெற்றார்கள் போலும். அதனாலே கடமாயினகள் கழித்து பிரபத்தியனுஷ்டானத்தை பற்றி மற்றவையெல்லாம் தவிர்த்ததனாலே பெற்றார்கள் போலும். அதுவும் இல்லாமல் எம்பெருமான் விஷயத்திலே செய்யத்தகுந்த கடமைகளை தவறாது செய்து முடித்தல். என்னதுன்னா திவ்யதேச யாத்திரை செய்து முடித்தல், திவ்யதேச யாத்திரைகளை எல்லாம் பண்ணுவது. இப்படி அவர்களுடைய இடைவிடாத முயற்சியினுடைய பெருமைதான் தம்கால் வன்மை. இந்த தாள் என்பதற்கு முயற்சி என்று ஒரு பேர் இருக்கு. பல நாள் தடமாயின புகுதல், தடாகம் போன்ற குளிர்ந்த எம்பெருமானுடைய ஸ்வரூபத்திலே ஈடுபடுதல், நீர் நிலை நிற்றல், அவ்வெம்பெருமானுடைய ஆற்றுத சௌலபியமாகிற நீர்மையிலே ஆழ்தல் மூழ்குதல், தவம். இங்கே சிறந்த சாதனம் என்பது என்னவென்றால்
வேற ஒன்றுமில்லை, அவனை அனுபவிப்பது. பெருமான் உருவத்தல் சாரூப்பியமடைதல். முக்தரை நீலமலர் என்றது. இந்த முக்தர்களை நீலமலர்னு சொல்கிறாளே, யாவரும் மகிழ்ந்து, அத்தனை பேரும் மகிழ்ந்து தலைமேல் கொள்ளும்படியான சிறப்புக்கும் மேன்மைக்கும் முகமலர்ச்சிக்கும் ஆகும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அவர்களுடைய சிறப்பு என்ன, அவர்களுடைய மேன்மை என்ன, அவர்களுடைய முகமலர்ச்சி என்ன, எப்படி எப்படி, அதுதான் எம்பெருமானோடு நிறத்தை ஒத்தவர்களாக சொல்லப்பட்டது என்று இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேசமானது நமக்கு வெளிப்பட்டது. அடுத்து 39வது பாசுரம். நீலத்தடவரமேல் புண்டரீக நெடுந்தடங்கள் போல பொலிந்தமைக்கெல்லாவிடத்தவும் பொங்குமுன் நீர் ஞாலப்பிரான் விசும்புக்கும் பிரான் மற்றோர் நல்லோர் பிரான் கோலம் கரியபிரான் எம்பிரான் கண்ணின் கோலங்களே. நாயகனுடைய உருவத்தினுடைய வெளிப்பாட்டை கண்ட நாயகியானவள் தன்னுடைய தோழிக்கு கூறும்படியான விஷயத்தை தெரிவிக்கும்படியான பாசுரம் இப்பாசுரம். ஒரு பொருளினிடத்திலே இடைவிடாமல் பார்த்து கொண்டிருப்பது, அந்த பார்த்து கொண்டிருக்கும்படியான இடைவிடாத தன்மையினாலே அதிலே ஒரு ஆசை ஊற்றம், அந்த ஆசைப்பட்ட வஸ்துவானது கண்ணுக்கு எதிரிலே தோன்றியது போல நமக்கு காணுவதல் ஒரு கிடைச்சிட்ட மாதிரி, கண்ணுக்கு எதிர்க்க கிடைச்சிட்ட மாதிரி, அது ஒரு இயல்பு. அப்படி அந்த கண்ணழகிலே, அப்படி கண்ணுக்கு எதிரிலே அந்த ஆச்சரியமான அனுபவத்தை பார்த்து அந்த அழகான கண்ணனுடைய அழகை பற்றி கூறியதுதான் இது. பாருங்க, ஆச்சரியமான விடம். கடல் சூழ்ந்த மண்ணுக்கு தலைவன், விண்ணுலகுக்கும் தலைவன், மற்றுமுள்ள நல்லவர்கள் யாவர்க்கும் தலைவன். யாரையாவன்? கரிய திருமேனியனான எம்பெருமான். அவனுடைய திருக்கண்களினுடைய அழகு எம்மை காணும் இடந்தோறும் எப்பொழுதும் நினைக்க தோற்றுகிறது. அடாடாடா, என்ன திருக்கண்கள் அழகு, என்ன திருக்கண்கள் அழகு, என்ன என்ன என்ன, அடாடாடாடா. மறுபடியும் மறுபடியும் நினைக்க நினைக்க நினைதோறும் சொல்லுந்தோறும் நெஞ்சிடிந்துகும் என்கிற கிரமத்தில் அதை நினைச்சாலே சரி, நினைதோறும் சரி, எப்படியோ நினைச்சதை சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சுதான் சொல்லுது. ஆனால் நெஞ்சு விடு அந்த மாதிரி. அந்த அது எப்படி இருக்குன்னா, அந்த திருக்கண்களுடைய அழகு நீலரத்னமயமானது ஒரு பெரிய மலையின் மேலே இருக்கும்படியான பெரிய செந்தாமரை மலர் தடாகங்கள் போல அந்த திருக்கண்களானது விளங்குகின்றது. எம்பெருமானுடைய கரிய பெரிய திருமேனிக்கு கீழே நீலத்தடவரையும் அவருடைய திருக்கண்களுக்கு புண்டரீக நெடுந்தல்களும், இதுதான் இங்கே பாசுரத்தில். அதான் நீலத்தடவர மேல் புண்டரீக நெடுந்தடங்கள் போலா. சர்வாங்க சுந்தரனான எம்பெருமானுடைய அந்த கண்ணழகில் ஈடுபட்டார்க்கு மற்றொன்றும் பொருளாக தோன்றாது. அந்த கண்ணழகளை ஈடுபட்டுட்டார்னா மற்றொன்றும் தோன்றாது, வேற ஒண்ணுமே வேண்டாம். பிள்ளவுரங்காவலிதாசர் அது வரைக்கும் எப்படி இருந்தார்? தனுர்தாசர்னு பேரு. தம்முடைய மனைவிக்கு கொடை பிடிச்சுன்னு போயிட்டு இருந்தார். எம்பெருமானார் பார்த்தார், என்னடா இது பைத்தியம்,
கொடை பிடிச்சின்னு போகிறது, பொம்பளைக்கு போய் கொடை பிடிச்சின்னு போகிறது. கூப்பிட்டார், கூப்பிடச்சேவே கொடையை போட்டுவிட்டு இவர் என்ன வந்துட்டார். கூப்பிடச்சேவே இத்தனை நாளைக்கு கண்ணாடிக்கிறது பிடிச்சின்னு போனாரோ இல்லையோ, இங்கே வான்னு கூப்பிட்டார். யார்? எம்பெருமானார். அப்படி கூப்பிட்டார். கூப்பிட்டு அடுத்த இடம் கொடையை விட்டுட்டு வந்துட்டார். கொடையை விட்டுட்டு வந்துட்டார். இப்போ கொடை பிடிச்சிட்டு போனையே எதற்காக பிடிச்சிட்டு போனாயின்னு கேட்டார். எதற்கு பிடிச்சிட்டு போனாயின்னு கேட்டார். கேட்ட உடனே என் பெண் பிள்ளைக்கு மனைவிக்கு கண்ணழகு ரொம்ப அழகானது, இந்த வெயிலினாலே அந்த கண்ணழகுக்கு குறை ஏற்படக்கூடாதுன்னு கொடை பிடிச்சிட்டு போனேன். உடனே இத்தை விட அழகான கண்ணு ஒன்றுத்தை காட்டினான்னா நீ என்ன பண்ணுவாயின்னு கேட்டார். இத்தை விட அழகான கண்ணு ஒன்றுத்தை காட்டினா நீ என்ன பண்ணுவாயின்னு கேட்டார். நான் அதிலேயே ஊறி இருப்பேன், அதிலேயே மூழ்கி இருப்பேன். உடனே கையை பிடிச்சின்னு அழிச்சின்னு போனார். நேர திருவரங்கம் எம்பெருமான் அழிச்சின்னு போனார். நிற்க வச்சார். பாரு, கரியவாகி புடபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடு நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதம செய்தனவே. திருப்பாணாழ்வார் சொல்கிறாரே, அந்த மாதிரி அந்த எம்பெருமான் திருக்கண்களை பார்த்தார். அவ்வளோதான். அந்த மனைவி கண்ணை பற்றியே நினைக்கவே இல்லை, நினைக்கவே இல்லை. இங்கே பாருங்க, ஒரு சூக்மமான அர்த்தம் என்னன்னா, இங்கே திருப்பதி சுவாமி சொல்லுவார், அப்போ அந்த க்ஷணம் வரைக்கும் கொடை பிடிச்சுட்டு இருந்தான். அவளுக்கு எம்பெருமானார் கூப்பிட்டார் சுவாமி. அப்போ என்ன சொல்லியிருக்கலாம் அவள்? நான் என் பெண் பிள்ளையை வீட்டில் கொண்டு விட்டுட்டு அதற்கு பிறகு உம்மிடத்தில் வரேன் சொல்லியிருக்கலாம் இல்லையோ? சொல்லியிருக்கலாம் இல்லையோ? சொன்னாரா? சொல்லலையே, சொல்லலையே. எம்பெருமானார் கூப்பிட்ட உடனே தான் கொடையை போட்டார், வந்துட்டார். போட்டார், விட்டுட்டார், வந்துட்டார். என்ன? எம்பெருமானாருடைய திருக்கண் நோக்கு அவனுக்கு விழுந்துடுத்து. ஆச்சாரியனுடைய அருளானது திருக்கண் நோக்கு விழுந்துட்டதுனால, அதனால இத்தனை நாளா எம்பெருமானாருடைய திருக்கண் நோக்கு அவன் பேரில் படலை. அன்றைய தினம் பட்டது, அவ்வளோதான், விட்டான். உடனே அழகான திருக்கண்ணை கொண்டு போய் காண்பிச்சார். அதை பிடிச்சுட்டான். அன்படி அந்த கண்ணை பார்த்தான்னா மற்றொரு கண்ணை திரும்பியே பார்க்க மாட்டார். தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகடற் கடலமன் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டார் மகுதே வாழ் கொண்ட கண்ணார் யாரே, வடிவினை முடியக் கண்டார் ஊழ்கொண்ட சமயம் தன் உருவு கண்டாரை ஒத்தார். அது கம்மராட்டாழ்வார் சொல்றார். தோளை பார்த்தவன் தோளையே பார்த்துட்டு இருக்கான். கடலமன்ன தாள் கண்டார், திருவடியை பார்த்தவன் தாளே கண்டார், தடக்கை கண்டாரு மகுதே வாழ் கொண்ட கண்ணார் யாரே, வடிவினை முடிய கண்டார். வாழ்னா மீனை போல இருக்கும், கண்ட மீன், இந்த வாழ் கண்டா அந்த வடிவினை முடிய கண்டார், ஊழ்கொண்ட சமயத்தன்னால் உருவு கண்டாரை ஒத்தார். என்னதை போல அவனுடைய திருக்கண்ணை பார்க்கறதுக்கு ஆரம்பித்தார்னா வேற ஒன்றுத்தையும் திரும்பியே பார்க்க மாட்டான். இங்கே பாருங்க, கோலங்களே, இந்த ஏகாரம் அதை கண்ணுக்கு புலம்படும்படியான வடிவு கைவலால் தழுவதற்கு எட்டாது வருந்துகிறபடியை. ஐயோ, கண்ணுக்கு புலப்படுறது, ஆனால் கைகளால் தடவி தடவி பார்த்தா கிடைக்கவில்லை என்பது தெரிகிறது. இங்கே பாருங்க, ஞாலம் என்கிறதுனாலே லீலா விபூதியும் விசும்பு என்பதனாலே நித்திய விபூதியும் குறிக்கிறார். மற்றும் நல்லோர் என்பதனாலே இவ்வுலகத்திலே ஆழங்காற்படாமலும் முக்தியிற் சேர பெறாமலும் எம்பெருமானுடைய குணங்களிலே ஈடுபட்டு இடை நிற்கும்படியான முமுட்சுக்களை, ஆக தேவலோகமும் நித்தியமுக்தரும் என்னவுமாம். பகவத் கடாட்சத்திலே ஈடுபட்ட ஆழ்வார்
பாருங்கோ, அவ்வீடுபாட்டின் முதிர்ச்சியிலாலே எம்பெருமானுடைய திருக்கண்ணுக்கு உருவ வெளிப்பாடாக எங்கும் தோன்றி விளங்கும்படியான அந்த பெருமையோடு கூடியிருக்கும்படியான திருக்கண்ணுடைய வைபவத்தை அன்பர்க்கு கூறுதல் தான் இந்த பாட்டுக்கு உண்டான சுவாபதேசம். திருவாய்மொழியில் கூட பாருங்கோ, ஏழையராவி ஒன்னும் இணை கூற்றங்கொலோ அறியேன், ஆழியங்கண்டபிரான் திருக்கண்கள் கொலோ அறியேன், சூழவும் தாமர நான்மலர் போல் வந்து தோண்டிர் கண்டீர், தோழியர்கால் அன்னமீர் என் செய்கேன் துயராட்டியேனே. அப்பா, குணங்கூத்தங்கொலோ அறியேன், தெரியலை என் செய்கேன் துயராட்டியேனே. அது எப்படி இருக்கு பாருங்க, மிளிர்ச்சி, குளிர்ச்சி, மலர்ச்சி, பெருமை, செம்மை இவையெல்லாம் கலந்திருக்கும்படியான மொத்தத்தையும் உட்கொண்டிருக்கும்படியான கண்ணன் கோலங்கள், அதுதான் கரியவாகி புடபரந்து மிளிர்ந்து என்று அமினாபிரானுடைய பாசுரத்தையும் நாம் நோக்கினால் எல்லா இடத்திலேயும் நின்று தோன்றி கண்ணுள் நீங்கா என் நெஞ்சுள்ளும் நீங்காவே. கண்ணுள்ளும் நெஞ்சுள்ளும் எல்லா இடத்திலேயும் தம் திருவுள்ளம் எம்பெருமானுடைய சௌந்தரியத்திலே அகப்பட்டு மற்றொன்றுக்கு உரித்தல்லாமல் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லும்படியான பாவத்தை தெரிவிக்கும்படியானது. ஆக எம்பெருமானுக்கே அற்று தீர்ந்த கண்ணழகுடையவனை பார்த்து ரசிக்கும்படியான வைபவம் என்று இந்த 39வது பாசுரத்தினாலே தெரிவித்து, மேலே 40வது பாசுரத்திலே கோலப்பகர்களிரு ஒன்னு கற்புய்ய குழாம் விரிந்த நீலக்கங்குள்களிலெல்லாம் நிறைந்தன, நேரிடையீர் ஞாலப்பொன்மாதின் மணாலந்துழாய் நங்கள் சூழ்குழற்கே ஏலப் புனைந்தென்னமார் எம்மனோக்குவது இன்று கொலோ என்று கொலோ. இந்த இருளை பார்த்து துக்கப்பட்ட தலைமகள் தோழியர்க்கு சொல்லும்படியான ஒரு திவ்யமான பாசுரம். பகற்பொழுதெல்லாம் கழிந்து விட்டது, ராத்திரி வந்துடுத்து, எங்கே பார்த்தாலும் ஒரே இருள் பரவி இருக்கிறது. அதை கண்டு துக்கப்படும்படியான தலைமகள், இந்த உறவினர்கள் என்னை கல்யாணம் பண்ணி கொடுப்பது என்றைக்கோ என்று தோழியரை நோக்கி கூறுகிறாள். அப்போ சொல்லச்சே பாருங்கோ, அப்பா இந்த தோழியர்களுக்கு விசேஷனம் சொல்கிறார், தகுதியான ஆபரணங்களை உடைய தோழியர்களே, தகுதியான ஆபரணங்களை உடைய தோழியர்களே. என்ன நல்ல அழகான ஆபரணங்கள்லாம் அழுதிருக்கிறங்களே, என்னென்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் அழகில்லை அப்படின்னு சொன்னாக்கா, அவ சாதாரணமாக இருந்தாலும் அவர்களை உயர்த்தி சொல்லுவது. இங்கே தகுதின்னா என்ன? தகுதியான ஆபரணங்கள்னா அவர்கள் அணிவதற்கு தகுதியான ஆபரணங்கள், அவர்கள் அணிவதற்கு தகுதியான ஆபரணங்கள். இந்த சுவாமி திருப்பதி சுவாமி இந்த பாசுரத்தை சொல்லச்சே, அப்பா இந்த காலத்தில் இந்த ஹேர் டைன்னு வருது பாருங்க, ஹேர் டை அதை போட்டுருக்கா. என்னன்னா நடந்ததையே அடையாது, அந்த என்ன நடந்ததையே சொல்கிறேன். திருப்பதியில் பாலமுரளி கிருஷ்ணா அங்கே பாடுறதுக்கு வந்தார். அப்போவே அவருக்கு ஒரு 70 வயசு இருக்கும், 70 வயசு இருக்கலாம். ஆனால் கருன்னு நல்ல கருப்பாக இருந்தது.
கருப்பாக இருந்தது அவருடைய தலைமையில். கூட போன போது அடையே நான் அந்த சமயத்தில் அங்கே போயிருந்தேன். வா பாலமுரளி கிட்டா பாடுறான்பா, நாங்கள் 2 பேரும் போகிறோம், வரையா அடியேன்னு வரேன். அவள் அப்போ என்ன பிராத்தாக்கள் பின்னாடியே போனேன். சுவாமி இவருக்கு என்ன வயசு, என்ன ஒரு 40 வயசு தான் இருக்குமா 50 வயசு இருக்குமான்னு கேட்டேன். அட பைத்தியமே 70 வயசு இருக்குண்டா. ஐயோ தலைமயிர் ஒன்று கூட கருக்கலை. அட பைத்தியமே மொத்தம் கேப்ப பெயிண்ட்டுடா அப்படின்னு. இப்போ பாருங்க, அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி நாம் இருந்தால்தான் அதற்கு ஒரு பெருமை. நாம் நம்முடைய வயது அதிகமாக இருக்க நம்முடைய வயத்தை குறைத்து காட்ட வேண்டும் என்பதற்காக சில பேர் சில செயற்கை காரியங்களை பண்ணினான்னா அது சில சமயத்தில் வெளிப்பட்டுடும். அந்த மாதிரி தகுந்த ஆபரணம், அந்த வயசுக்கு தகுந்த ஆபரணம், யார் யார் எந்தெந்த வயசில் எப்படி இருக்கணுமோ அப்படி எல்லாரும் சின்ன குழந்தை இருக்கிற மாதிரி இருப்பது முதலானது கூடாது என்பதுதான். அதைத்தான் ரொம்ப சூரியனாகிற தகுதியான ஆபரணங்களை உடைய தோழியர்களே, சூரியனாகிற ஒரு யானையானது அஸ்தமன பர்வதத்திலே வீழ்ந்து வரைய திரளாக பார்த்த பரந்த நீல நிறத்தை உடைய இரவாகிற யானைக்கெல்லாம் வரிசையாக எதிரில் நின்றது. சூரியன் அஸ்தமித்த உடனே இருட்டு வந்துடுத்து. சூரியன் ஒரு யானை, அது அஸ்தமனம் ஆயிடுச்சு. ஆன உடனே நீல நிறத்தையுடைய இரவாகிற யானை அதெல்லாம் வரிசையாக வந்து நின்றுடுச்சு. உடனே விரக வியசனம், பெரிந்த கொடுமை, அது ரொம்பவும் பொறுக்க முடியாது. அது எப்படின்னா, பூதேவிக்கும் ஸ்ரீதேவிக்கும் கணவனான எம்பெருமான் தன்னுடைய திருச்சுழாய் மாலையை என்னுடைய தலை மயிரிலே தகுதியாக சூட்ட எம்பெருமான் எனக்கு தலையில் சூட்டுடுறான். என்னுடைய தாயார் என்னைக்கு பார்க்க போறா, கட்டாட்சிப்பது என்றாலும் அன்றிப்பின் மற்றொரு வைப்பெண்ணை பேசலொட்டேன் மாதிரிஞ்சோல என் மாயற்கல்லால் கொற்றவனுக்கிவளாம் என்றென்றி கொடுமின்கள் கொடீராகில் கோழம்பமே என்று எம்பெருமானுக்கு தாரை வார்த்து தத்தம் பண்ணுவதற்கு தாய்மாரும் தோழிமாரும் விரைந்து காரியம் நடத்த வேண்டும் ஐயா. எம்பெருமானுக்கு தாரவாத்துண்டு. நமக்கு யானா இந்த வஸ்து நம்மதன்னு, அவனது என்ன, அவனுக்கு நாம சேர்ந்தவ, அவனுக்கே அத்து தீர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த காரியத்தை செய்ய வேணும். என்னைக்கு அவா 2 பேருமே சேர்த்து, யாரு, ஸ்ரீதேவி தாயாரும் பூதேவி தாயாரும் எம்பெருமானோடு கலந்திருக்க எம்பெருமான் தன்னுடைய திருத்துழாய் மாலையை என் தலையிலே வைத்து அதை சூட்டி அழகு பார்க்க, இந்த அழகை எங்க அம்மா என்னைக்கு பார்க்க போறா? அடாடாடா, என் பிள்ளைக்கு, என் பெண் பிள்ளைக்கு என்ன பாக்கியம் கிடைச்சது. எம்பெருமானே தன்னுடைய திருத்துழாய் மாலையை இவள் தலையிலே சூட்டி அழகு பார்க்கின்றானே. அதை தான் சொல்றார் பெரியாழ்வாரும். அன்றிப்பின் மற்றொருவருக்கு என்னை பேசலொட்டேன். யாருக்கு? மாலிருஞ்சோலையன் மாயற்கல்லால் மற்றொருவருக்கு என்னை பேசலொட்டேன். சரி, அப்படி யாரோட மற்றவாழ்வு சேர்த்திரா. கொற்றவனுக்கு இவளாமென்று கொடிமென்கள் கொடீராகில் கோழம்பமே.
அப்படி வேற யாரோடையோடு சேர்த்தான்னா அது கொடுமை. அந்த எம்பெருமானுக்கு தாரவார்த்து தத்தம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை சீக்கிரம் நடத்த வேணும். சூரியனானவன் இயற்கையிலே செந்நிறத்தையும் அந்த மாலை பொழுதிலே அஸ்தமன சமயத்திலே அந்த செவ்வான கோலத்தையும் உடையனாய் என்ன தெரியும், இந்த செந்நிறமாக இருப்பாவன். அப்படி கம்பீரமாக இருக்கக்கூடியவன். அதுபோலே உத்தம ஜாதியில் பிறந்த யானையானது உத்தம லட்சணமாகின செம்பொள்ளுகளையும் முகப்படமாகிய அந்த அலங்காரத்தையும் உடையதா கம்பீரமாயிருக்கும். ஆக இப்படிப்பட்ட ஒற்றுமையெல்லாம் இருக்கின்ற காரணத்தினாலே கோலப்பகல் களிறு ஒன்று, அந்த சூரியனை ஒரு யானையாக உருவகப்படுத்தி உள்ளார்கள். இந்த பகற்பொழுதானது ராப்பொழுது போல் இல்லாமல் சிறிது ஆறியிருக்கும்படியானதற்கு காரணமாக இருக்கும். அதனால்தான் கோலப்பகல், கோலம் அந்த சமயத்தில் கோலங்கள் ஏதோ பல பலவான காரியங்கள் செய்துட்டே இருக்கலாம். ராத்திரி யாராவது காரியங்களை பண்ணுவாளா? 10 மாதம் காத்தாலெல்லாம் தூங்கினான், ராத்திரி பண்ணுறான். இப்போ இந்த காலத்தில் பாருங்க, இந்த ஐடி கம்பெனி அமெரிக்கா கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுறான். அவளாம் என்ன பண்ணுறா, அவளுக்கு அமெரிக்காவில் இப்போது ராத்திரி தான் பகல், நமக்கு பகல் அவளுக்கு ராத்திரி. அவள் என்ன பண்ணுறா, ராத்திரி தான் அவளுக்கு மெசேஜுகள்லாம் வருது. இப்போ பாருங்க, ராத்திரி பூரா உட்காந்துன்னு அந்த வேலையை முடிச்சுட்டு அது எப்போ முடியறதோ, 3 மணிக்கு முடியறதோ, 4 மணிக்கு முடியறதோ, 5 மணிக்கு முடியறதோ, 7 மணிக்கு முடியறதோ, அப்புறம் தான் அவளுக்கு. அப்போ பாருங்கள், நம்ம ஊர்லேயே இருந்துட்டு அவள் அமெரிக்கா வாசிகள் ஆகி போயிடுறான். நம்ம ஊரில் தான் இருக்கா, ஆனால் அமெரிக்காக்கார மாதிரி அவள் தூங்குற சமயத்தில் இவள் தூங்குறான், நாம் ஒழிச்சுட்டு இருக்கிற சமயத்தில். அப்படி இல்லாமல் கோலப்பகல் கோலங்கள் செய்யும்படியானது. அந்த பகற்பொழுதுக்கு இறைவன் யார் என்றால் சூரியன், அவன்தான் பகல். பகல் அந்த மலைக்கு வாசகமான பிரயோகம். கல்லெடுத்து கல் மாறி காத்தாய், கல்னா மலை. இந்த மாதிரி பிரயோகங்களும் நமக்கு காண கிடைக்கிறது என்று சுவாமி தம்முடைய திவ்யார்த்த தீபிகையிலே காட்டுகின்றார். ஒரு யானையானது நீங்க பல யானைகள் புகுந்தது என ஒரு சமத்காரம் தோற்றும்படியாக பகற்களிறு ஒன்று கற்புய்ய கங்குற்களிரெல்லாம் நிறைந்தன. களிறு எல்லாம் பாருங்க, சூரியனாகிறது ஒரு யானை, அது அஸ்தமனான உடனே களிரெல்லாம் நிறைந்தனா. களிரெல்லாம் நிறைந்தன. என்ன, அங்க இருக்கிறது ஒரே ஒரு சூரியனாகிற யானையைத்தான் சொன்னான். அவன் அஸ்தமானமான உடனே எல்லாம் உடனே ஆயிடுச்சு. அப்படி என்னன்னா, களிர் எல்லாம் என்பது என்னன்னா, இருட்சியாலும் திரட்சியாலும் குழாய் விரிந்த நீல முன்பு திரளாக சிதறி போறது என்பதையே இங்கே சொல்லுவதாக தெரிகின்றன. நிறைந்தன அணிவகுக்கும்படியான மீண்டு வந்தும் பெறாதே நின்றன. அப்படி இருக்கக்கூடிய ஒரே ஒன்றுதான் பலவாறாக தோன்றுதலாலே இந்த ஒருமையாகவே கூறலாம். இந்த இடத்திலே ஒன்றுதான்,
இந்த பலவாறாக தோற்றுகிறது. அதனால் ஒன்று பலவாக தோற்றுகிறார். நேரிழையீர், உடம்புக்கு ஏற்ற அழகுக்கேற்ற ஆபரணங்களை உடையவர்களே, அணிந்தவர்களே. அது என்ன? மெல்லிய ஆபரணங்களை ஞாலப்பொன்மதில் மணாளன், ஞாலமாது பொன்மாது என்று தனித்தனியாக பிரிக்க வேண்டும். இன்மணாளன், என் மனத்துக்கு இனிய மணாளன். என்னமார் அந்த மூத்தவர்கள் என்பது மாற்றம் இல்லாமல் நம்முடைய தந்தையாரையும் இத்தாலே உணர்த்தலாம். அப்படி நிலமகள் திருமகள் என்னும் தேவிமாருடைய அனுபவம் போன்ற அனுபவம் எமக்கு இல்லையே என்று மனத்திலே குறைபட்டு கொள்ளக்கூடிய விதத்திலே இருக்கிறது. எம்பெருமான் தன்னுடைய திருச்சுழாய் மாலையை எம்முடைய தலைமையிலே தகுதியாக சூட்ட எம் தாய் தந்தையர் எப்போது பார்க்க போகிறார்களோ, எம்பெருமானது திருச்சுழாய் மாலையை எம் தாய் தந்தையர் எம் தலையிலே சூட்டி எம்மை எற்றைக்கு வந்து பார்க்க போகிறார்களோ என்று பின்னடிகளாலே ஆழ்வார் தெரிவிக்கின்றார். ஆக முதல் வாக்கியம் ரூப அலங்காரம். அப்படி ரூப அலங்காரத்தோடு கூடியிருக்கும்படியான ஆச்சரியமான அந்த எம்பெருமான் திருச்சுழாய் மாலையை சூட்டுவதை எப்பொழுது என் தாய் தந்தையர் பார்க்க போகிறார்கள்? இந்த பாசுரத்துக்குண்டான சுவாபதேசமானது எம்பெருமானை சேர்த்து அனுபவிக்கப் பெறாத நிலையிலே ஆழ்வார் தம்முடைய விவேகமாகிற பிரகாசமும் நிலை குலையும்படியாக மோகத்தினாலே அந்தகாரத்திலே மேலிடும்படியான நிலைமையிலே எமது பெரியோர் எம்மை எம்பெருமானுடைய பிரசாதத்துக்கு பாத்திரம் வாங்கும்படியாக அவனோடு கலந்து பரிமாறும்படியாக சமர்ப்பிக்காமல் என்னை இன்னும் பிரித்து வைத்துள்ளார்களே, தாமதிக்கச் செய்கின்றார்களே என்று ஒரு அன்பரை நோக்கி அருளி செய்யும்படியாக இருப்பதாகவும், கோலப்பகல்களில் ஒன்று கற்புய்ய பக்தியானது மேலிட்டது. அதனாலே விவேகம் பிரகாசம் ஏற்பட்டு அவைகள் மறையும்படியாக குழாம் விருந்த நீலக்கங்குல் களிரெல்லாம் நிறைந்தன. மோகாந்தகாரம் மிக மேலிட்டது. இந்த களிரென்றது அடக்குதற்கு அருமையால் அடக்க முடியல. ஞாலப்பொன்மாதின் மணாளன் நாச்சிவார்கள் போல தாமும் எம்பெருமானோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். மணாளன் துழாயினங்கள் சூழ்குடற்கே ஏலப்பு எம்பெருமானுடைய பிரசாதத்தை எமது முடிமேற்கொள்ளும்படியான பாக்கியம் கிடைக்கச் செய்து என்னை மீர் பகவத் பக்தர்களிலே தம்மை விட மூத்தவர்களாக இருக்கும்படியானவர்கள் என்று கொலோ அந்த விஷயமாக அந்த ஆசையே இவருக்கு தலையெடுத்தமை எப்பொழுதும் அதுதான் தோன்றுகிறது. ஆக நேரிடையீர் என்பதனாலே நல்ல குணங்களாகிற அணிகள்தான் ஞான வைராக்கிய பூஷணம் என்கிற கிரமத்திலே இந்த ஞானங்கள் எல்லாம் வைராக்கியங்கள் எல்லாம் நமக்கு பெரிய ஒரு ஆபரணமாக சொல்லப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட ஆபரணங்களும் நமக்கு ஏற்பட வேணும். அவைகளை ஏற்பட்ட அவைகளை எப்பொழுது என்னுடைய தாய் தந்தையர் பார்க்க போகின்றார்கள் என்று துக்கப்படும்படியான விதத்திலே இந்த 40வது பாசுரத்தையும் ஆழ்வார் முடிக்கின்றார். ஆகையினாலே எம்பெருமானோடு கலந்திருத்தலும் எம்பெருமானை விட்டு பிரிதலும் கூடாது. எம்பெருமானைப் போலே நிறமுடையவனாகவும் இருக்க வேணும்.
அவனுக்காகவே நாம் காத்து கொண்டிருக்க வேணும் என்ற பலபலவான விஷயங்களை எல்லாம் இந்த 5 பாசுரங்களிலே நமக்கு எடுத்துரைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அடியேனுக்கு ஏற்படுத்தி தந்த ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரிய பரமம்ச பரிவிராஜகாச்சாரியரான ஸ்ரீ யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியுடைய திருவடி தாமரைகளுக்கும் அடியேன் இதற்கு முன்பாக இந்த திவ்ய பிரபந்த தாரையிலே இந்த அடியவர்களோடு கலந்து பரிமாறும்படியான பாக்கியம் ஏற்பட்ட சமயத்திலே எல்லாம் தேவப்பெருமாளுடைய திவ்ய பிரபந்த கோஷ்டி விரைவில் ஏற்பட வேணும், நீங்கள் எல்லோரும் மங்களாசாசனம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனையானது பரிபூர்ணமாக பலித்து இப்பொழுது தேவப்பெருமாள் திவ்ய பிரபந்த கோஷ்டியை கடந்த 3 மாதங்களுக்கும் மேலாக கண்டு கொண்டிருக்கின்றான். அத்தியன உற்சவங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்தேறியது. தினந்தோறும் எம்பெருமான் 4000 திவ்ய பிரபந்தங்களை அப்படியே அருளிச் செயல் பித்தனாக கேட்டுக்கொண்டு மகிழ்கின்றான். அப்படிப்பட்ட கோஷ்டியை எல்லோரும் வந்து சேவித்து எல்லோரும் அந்த ஆனந்த அனுபவத்தையும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து அடியேன் நிற்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் மங்களங்குருவரியாய மங்களங்குணசிந்தவே வாதிபீதிகராரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் ஸ்ரீமதே சௌமியஜா மாத்ரு முனிபாதாப்ஜ சேவினே அண்ணங்கராரியவரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து தழை நல்ல இன்பம் தலை பெய்து எங்கும் தடைக்கவே. பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே